Hello everyone. Okay everyone. Is that my voice is audible to everyone? Good evening. Yes, good evening Sanjay. Okay ma. So today we are going to start new topic bio especially, right? Last ரெண்டு நாளா வந்து நீங்க கெமிஸ்ட்ரிக்குள்ள டாபிக்ஸ் போயிருக்கோம். ஐ ஹோப் லைக் உங்களுக்கு அந்த டாபிக் ரொம்பவே இப்போதைக்கு லைக் ரொம்ப ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும்னு ஐ பிலீவ், ரைட்? சிமிலர்லி இன்னைக்கு அண்ட் நாளைக்கு வில் ட்ரை டு கம்ப்ளீட் ஒன் சாப்டர் பயோல இருந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு நம்ம பிளான் பண்ணியிருக்க டாபிக் வந்து செல் யூனிட் ஆஃப் லைஃப், ரைட்? ஸோ இந்த டாபிக் யாருக்கெல்லாம் ஆல்ரெடி தெரியும்? Yes, Sanjay, actually, like today it's supposed to be physics, but it is getting postponed on Friday. So, இன்னைக்கு நாளைக்கு bio and நாளை மறுநாள்ல இருந்து, I mean like Fridayல இருந்து it is going to be physics. Okay. Yes, everyone. Fine. So, இந்த screen எல்லாருக்குமே தெரியுதுன்னு நம்புறேன், right? So, I hope it is very visible. இல்லைனா இன்னும் கொஞ்சம் கூட நல்லா ஓகே. எல்லாருக்கிட்டையுமே என்சிஆர்டி இருந்ததுன்னா தட் வில் பி பெட்டர். யா, ஸோ நீங்க ஸ்டேட் போர்டா இருங்க, சிபிஎஸ்சியா இருங்க, வாட் எவர் இட் இஸ், என்சிஆர்டி இருக்கு அப்படின்னா தட் இஸ் பெட்டர். ஓகே, பிகாஸ் பயோ பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எப்பவுமே என்சிஆர்டி தான் 100% கவரேஜ். ஓகே, ஸோ பிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் புக்ஸ்ன்றது தேவைப்படும். பட் பயோன்னு எடுத்துக்கும் பொழுது அங்கே உங்களுக்கு என்சிஆர்டியோடைய 100% ரிக்வயர்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். என்சிஆர்டி அப்படின்றது வெறும் இந்த ஒரு ரீடர் மட்டும் கிடையாது. இது இல்லாம உங்களுக்கு சப்ளிமெண்டரி ரீடர்னு ஒன்று இருக்கு, என்சிஆர்டி எக்ஸம்ப்ளர்னு ஒன்று இருக்கு. ஓகே, எல்லாரும் வந்து சார் நான் என்சிஆர்டி படிக்கிறேன், ஆனாலும் என்னால வந்து பயோல 360 அவுட் ஆஃப் 360 எடுக்க முடியல அப்படின்னு கேட்குற பசங்களுக்கு இருக்கு. நாங்க ஆக்சுவலா சொல்றது என்னன்னா, என்சிஆர்டி அப்படின்றது லைக் படிக்கிற விதம்னு ஒன்று இருக்கு. இனிஷியல் இன்ட்ரடக்ஷன்ல இருந்து கடைசி வரக்கூடிய சம்மரி வரையிலும் அண்ட் பிளஸ் என்சிஆர்டி எக்ஸம்ப்ளரையும் அவங்க வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹை ஆர்டர் லெவல் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் இருக்கும், அந்த கொஸ்டின்ஸையும் நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணணும். பிளஸ் சப்ளிமெண்டரி ரீடர்ன்றது பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ்க்காகவே கொடுக்கக்கூடிய ஒரு மேனுவல். ஸோ சிபிஎஸ்சியோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அது டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அந்த சப்ளிமெண்டரி ரீடர்ல இருந்தும் சில கொஸ்டின்ஸ் நமக்கு இப்போ வரைக்கும் நீட்ல வந்திருக்கு. இது இல்லாம உங்களுடைய ப்ராக்டிக்கல் மேனுவல்ஸ் அதுல இருந்துமே பாத்தீங்கன்னா நீட்கான கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ பயோ அப்படின்றது வெறும் என்சிஆர்டி புக் மட்டும் கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. இட் இஸ் என்சிஆர்டி புக், என்சிஆர்டி எக்ஸம்ப்ளர், சப்ளிமெண்டரி ரீடர், ப்ராக்டிக்கல் மேனுவல்ஸ். இந்த 4 புக்கையுமே நம்ம கம்ப்ளீட்டா கவர் பண்ற பட்சத்துல பயாலஜில 360 அவுட் ஆஃப் 360 இஸ் பாசிபிள். புரியுதா? எஸ் எவ்ரிவன்? யா. ஸோ ஆதிஷ், எஸ் விச் புக் டு யூஸ் இப்பதான் சொன்னமா உங்களுக்கு. என்சிஆர்டி இஸ் ஃபேர் எனஃப்மா. ஓகே, என்சிஆர்டி போதுமானது.
என்சிஆர்டி முடிச்சுட்டு அப்புறம் நம்ம கொஸ்டின் டிஸ்கஷன் பண்ணும்பொழுது என்சிஆர்டி எக்ஸாம்பிளரையும் உள்ள கொண்டு வந்துடலாம். அண்ட் இன் பிட்வீன் நான் ப்ராக்டிக்கல் மேனுவல்ஸ்ல இருக்கக்கூடிய டாபிக்ஸுமே நான் உங்களுக்கு நடத்திடுவேன். ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் உங்களுக்கு பயோ செஷன், ரைட்? ஸோ நாட் ஓன்லி திஸ். எஸ், ஓகே, ஃபைன்மா. வேற ஏதாவது மாடியூல்ஸ் நான் யூஸ் பண்ணணுமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிராக்டிஸுக்கு நீங்க உங்களுடைய மாடியூல்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கன்னு கிடையாது, நீங்க எந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ்ல படிக்கிறதா இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு மாடியூல்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஐ மீன் மெட்டீரியல் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த மெட்டீரியல் எப்பவுமே அதை கண்டென்ட்டுக்காக ப்ரிஃபர் பண்ணாதீங்க. கண்டென்ட் அப்படின்றது எப்பவுமே ஃபேக்கல்ட்டியோடைய நோட்ஸ் தான் உங்களுடைய கண்டென்ட். ஓகே, ஆர் என்சிஆர்டி இஸ் யுவர் கண்டென்ட். ஓகே, இது இல்லாம கொஸ்டின் பிராக்டிஸ், ஏன்னா இப்போ நான் உங்களுக்கு நடத்திட்டு போயிடுவேன், ரைட்டா? ஆனா இதுல இருந்து எப்படி கொஸ்டின் வரும்னு உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஏன்னா பசங்க நிறைய பேர் சொல்லக்கூடிய சில ஃபீட்பேக்ஸ் இது, சார் எங்களுக்கு எல்லா டாபிக்ஸும் புரியுது சார், ஆனா இந்த டாபிக்ஸ்ல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு எனக்கு தெரியாது. எஸ்பெஷலி பிசிக்ஸ்ல இந்த டவுட்ஸ் வரும் பசங்களுக்கு. ஓகே, எனக்கு டிஸ்டன்ஸ்னா என்னன்னு தெரியுது சார், டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னன்னு தெரியுது சார், வெக்டார்னா என்னன்னு தெரியுது சார், பட் இதோடைய கொஸ்டின்ஸ் எப்படி வரும்னு எனக்கு தெரியாது சார். அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு தான் அந்த மாடியூல்ஸ்ல இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். ஓகே, ஸோ விச் எவர் த மாடியூல்ஸ் யூ யூஸ், நீங்க பிரைவேட் பப்ளிஷர்ஸ் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஓகே, ஆர் நீங்க கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸோட மாடியூல்ஸ் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஃபைன். எஸ், ஸோ ஐ கெஸ் லைக் வில் ஸ்டார்ட் தி செஷன். ஸோ இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன படிக்க போறோம்? we are going to start செல். ஓகே, ஏன் இதை எடுத்த உடனே செல் ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொத்த கம்ப்ளீட்டா பயாலஜி, அதாவது கரண்ட் 11th அண்ட் 12th இருக்கக்கூடிய எல்லா பயாலஜி டாபிக்ஸுக்குமே ரொம்ப பேசிக்கான ஒரு டாபிக் தான் செல். வித்வுட் அண்டர்ஸ்டாண்டிங் செல் தெர் இஸ் நோ பயாலஜி. ஓகே, ஸோ யூஸ்வலா நம்ம என்ன பண்ணுவோம்னா 11th இருக்கக்கூடிய டைவர்சிட்டி சாப்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் தட் ஹேஸ் அன் அனதர் சென்ஸ். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, செல் தெரிஞ்சா மட்டும், செல் டிவிஷன், இந்த ரெண்டு டாபிக் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு நிறைய சாப்டர்ஸ்ல யூஸ் ஆகும். ஸோ திஸ் இஸ் த பேசிக். ஓகே, எஸ், ஸோ ஃபைன், வில் ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இது என்னது சார்? இது வந்து ஆக்சுவலா என்சிஆர்டியோடைய ஃபர்ஸ்ட் இனிஷியல் இன்ட்ரோடக்ஷன். ஸோ இந்த இன்ட்ரோடக்ஷன்ல என்னென்ன இருக்குன்றதை பார்த்துப்போம், அண்ட் இதுல நம்ம என்னென்ன படிக்கணும்ன்றதையும் பார்த்துப்போம். ஓகே, ஃபைன். அதுக்கப்புறம் ஒரு சயின்டிஸ்ட் பத்தி கொடுக்குறாங்க, அந்த சயின்டிஸ்ட் பத்தி எல்லாமே படிக்கணுமா சார் அப்படின்னா இல்ல. லைக் என்னென்ன தேவையில்லைன்றது நான் உங்களுக்கு சொல்றேன். ப்ளீஸ் நோட் இட் டவுன். அண்ட் அதுக்கப்புறம் வில் என்டர் இன்டு த டாபிக். ஃபைன். ஸோ வித்வுட் வேஸ்டிங் அவர் டைம், லெட்ஸ் ஸ்டார்ட் தட் யூனிட் செல். ஓகே, ஸோ என்ன சொல்றாங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே? biology is the study of living organism. Okay, what is biology? Biology is nothing but study of living organism. Yes, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், ரைட்டா? A detailed description of their forms and appearance only brought on out their diversity. Okay, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா biology அப்படின்னா living organism. அந்த living organismsல இருக்கக்கூடிய ஃபார்ம்ஸ் அண்ட் அப்பியரன்ஸ், அது எப்படி நமக்கு தெரியுது, எந்த ஃபார்ம்ல இருக்கு, எப்படி அப்பியர் ஆகுதுன்றத பேஸ் பண்ணி நமக்கு என்ன கிடைக்குது? நமக்கு டைவர்சிட்டி கிடைக்குது. ஓகே, வாட் இஸ் டைவர்சிட்டி? வேரியேஷன். ஓகே, டைவர்சிட்டி அப்படின்றது வேரியேஷன், டைப்ஸ், டிஃபரன்ஸ், வாட் எவர் யூ சே. ஓகே, இந்த மாதிரி பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் வருது. இங்க இருந்து வரக்கூடிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. டைவர்சிட்டின்னு ஒன்று நம்ம கொண்டு வரும்பொழுது, when we talk about diversity, when we talk about diversity na enna? Difference or types nu vechikalama, difference or types nu vechikalama. appo types of what? Living organism, types of living organism. appo first idhula irundha oru question varudhu, how many species are present in this world? How many species are present in this world? யாராவது ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். Total number of species present in this world. Yes, total number of species present in this world. எத்தனை species இருக்குன்னு நினைக்கிறீங்க? How many species is possible? Is anyone? Yeah, it is 1.7 million species. எவ்வளவு ஸ்பீஷிஸ் இருக்காமா வேர்ல்ட்ல? இட் இஸ் 1.7 மில்லியன் ஸ்பீஷிஸ் இருக்கு. ஓகே, இது யார் இத கன்ஃபார்ம் பண்ணாங்க சார்? இட் வாஸ் given by IUCN. What is IUCN? International Union of Conservation of Nature.
ஸோ இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா 1.5 மில்லியன் ஸ்பீஷிஸ் இருக்கு அப்படின்றத டிசைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, வாட் இஸ் ஸ்பீஷிஸ்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம கிளாஸ்ல ஒரு 50 பேர் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். all 50 are humans and all 50 humans are coming under one species. Humans உடைய scientific name என்ன? Yes, super. 1.7 to 1.8 million species. Humans உடைய scientific name என்னமா? What is the scientific name of humans? Homo sapiens. Right? So, let's say, for example, Indiaல 140 crore population இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்தியாவுடைய பாப்புலேஷன் எவ்வளோ? 140 crore பாப்புலேஷன். இந்த 140 crore ஹியூமன்ஸும் எல்லாரையுமே சேர்த்து நான் எத்தனை ஸ்பீஷிஸ்ன்னு சொல்லுவேன்? 1 ஸ்பீஷிஸ்ன்னு சொல்லுவேன். Are you getting my point? So இப்படி எத்தனை ஸ்பீஷிஸ் இருக்கு கன்சிடர். சார் எங்க வீட்டுல ஒரு நாய்க்குட்டி இருக்கு சார், அதோடைய பிரீட் ஒன்னு. ஓகே, சோ அந்த பிரீட நான் ஒரு ஸ்பீஷிஸ்ன்னு சொல்றேன். இன்னொரு நாய்க்குட்டி இருக்கு, நல்ல ஹைட்டா ஒன்னு இருக்கு சார், அது ஒரு ஸ்பீஷிஸ்ன்னு சொல்றேன். சோ ரிமெம்பர், இந்த மாதிரி டோட்டல் எத்தனை ஸ்பீஷிஸ் இருக்காமா? 1.7 மில்லியன் ஸ்பீஷிஸ் இருக்காமா. சோ இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு 3 வேரியேஷன் வருது பாருங்க. இத நீங்க உங்களுடைய क्वेश्चन பேப்பர்ல 1.7 மில்லியன் ஸ்பீஷிஸ்னு பார்க்கலாம், or 1.7 to 1.8 million species nu paakalam, or it is slightly greater than 1.5 million species nu paakalam. So ellame onnu dhaan. Okay, so 1.7 தானே சார், 1.8 தானே சார், இல்ல 1.5 தானே சார் கொடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த क्वेश्चन எப்படி வேணாலும் கேட்கலாம். Got it? And இப்போ இந்த 1.7 million species அப்படின்றது யாரு கொடுத்தான்னு சொன்ன? It is given by IUCN. Okay, it is given by IUCN. இன்னொருத்தர் இருக்காருப்பா, ராபர்ட் மேன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் இருக்காரு, ராபர்ட் மே. இவர் என்ன சொல்றாருன்னா 1.7 மில்லியன் ஸ்பீஷிஸ்லாம் கிடையாது, ரொம்ப கம்மி. ஆக்சுவலா 7 மில்லியன் ஸ்பீஷிஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? 7 மில்லியன் ஸ்பீஷிஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. இதுல நிறைய வந்து இன்னும் டிஸ்கவர் பண்ணல, இவங்க அதை இன்னும் அக்கௌண்டபிள் பண்ணல அப்படின்லாம் சொல்றாரு. ஓகே, இதை நம்ம எந்த சாப்டர்ல படிப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, this we will study in ecology chapter. இதை நம்ம எங்க படிப்போம்? இதை வந்து நம்ம ecology chapterல படிப்போம். ஓகே, எக்காலஜின்றது கிரேட் 12 உடைய கடைசி யூனிட். ஓகே, அதுல நம்ம படிப்போம். ஃபைன். சோ when we talk about diversity அப்படின்னா என்ன? லிவிங் ஆர்கானிசம்ஸ்ல இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ். எத்தனை டைப் ஆஃப் டைவர்சிட்டிஸ் இருக்காமா? 1.7 மில்லியன் ஸ்பீஷிஸ் ஆஃப் டைவர்சிட்டிஸ் இருக்காமா. இந்த டைவர்சிட்டிஸ்லாம் எதை பேஸ் பண்ணி இருக்கு? இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஃபார்ம்ஸ் அண்ட் அப்பியரன்ஸ். இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஃபார்ம்ஸ் அண்ட் அப்பியரன்ஸ். எஸ், கிளியர் எவ்ரிவன்? யா. சோ சி பயோ இப்படிதான் படிக்கணும். ஓகே, என்னடா ஒரு லைனுக்கே இவ்வளவு நேரம் பேசுறாரு சார் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலி நீங்க இப்படி படிச்சாதான் நெக்ஸ்ட் டைம் நீங்க படிக்கும் பொழுது, இப்ப நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க, இல்ல உங்களுடைய நோட்ஸ்ல எழுதி வச்சுக்கோங்க, பேஜ் நம்பர் போட்டு அந்த நோட்ஸ் எழுதி. நெக்ஸ்ட் டைம் நீங்க அந்த பேஜ் எடுக்கிறீங்க அப்படின்னா கூடவே உங்களுடைய நோட்ஸ் எடுக்கணும். அண்ட் என்ஷூர் தட் நீங்க அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டீங்களான்னு ஒரு பார்த்துக்கோங்க. ஸோ இப்படிதான் நீங்க வந்து ரிவைஸ் பண்ணணும். திருப்பி திருப்பி உட்காந்து NCERT படிச்சுட்டே இருந்தா அதுக்கு பேர் ரிவிஷன் கிடையாது. ஃபைன். எஸ். Okay, next one. It is the cell theory that emphasizes the unity underlying the diversity of forms. So in the forms எல்லாத்துலயுமே இருக்கக்கூடிய ஒரு unity, okay, ஒரு like similarity or சேர்ந்து இருக்கிறது, ரைட்டா? இந்த எல்லா ஃபார்ம்ஸ் உடைய ஒரு சிமிலாரிட்டியை நம்ம எது மூலமா நம்ம படிக்கிறோம்? செல் தியரி மூலமா படிக்கிறோம். ஓகே, can anyone name who are all the scientists involved in cell theory? Yes. செல் தியரியில எந்தெந்த சயின்டிஸ்ட்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க? கேன் எனிவன்? சயின்டிஸ்ட் இன்வால்வ் இன் செல் தியரி? யா, 3 சயின்டிஸ்ட் இருக்காங்க. யார் யாருமா அவங்க? ஸ்க்லீடன், ஷ்வான் and Rudolf Virchow. ஸ்க்லீடன், ஸ்வான் and Virchow. ஓகே, சோ இந்த 3 சயின்டிஸ்ட் இருக்காங்கப்பா. ஃபைன். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்க? யார் இவர்? ஸ்லீடன். இவர் ஒரு பாட்டனிஸ்ட். அப்ப பாட்டனிஸ்ட் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? they will study about plants. ஓகே, அப்ப இவர் என்ன பண்றாருன்னா he studied plants. so plantsல இவர் என்ன பண்றாருன்னா இவருடைய ஸ்டடியை முடிச்சிட்டு he come to a conclusion all plants are made up of cell.
ஆல் பிளான்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் செல் அப்படின்னு இவர் சொல்றாரு. யாரு? நம்ம ஸ்லீடன், who is a botanist. ரைட்டா? சரி, அடுத்து யார் வராரு? அடுத்து ஸ்வான் வராரு. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா he is a zoologist. யார் இவரு? he is a zoologist. ஓகே, இவருடைய ஒர்க் எதை பேஸ் பண்ணி இருக்கு? based on study of ஸ்லீடன். ஓகே, இவர் என்ன கொடுக்கிறாருன்னா all animals are also made up of cell. இவர் என்ன சொல்றாரு? எல்லா அனிமல்ஸும் எதனால இருக்கு? செல்னால இருக்கு அப்படின்னு சொல்றாரு. பட் இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, எதோடைய பேசிஸ்ல, எந்த பேசிஸ்ல ஸ்வான் இந்த ஒர்க்க பண்ணாரு? ஓகே, சோ தி ஆன்சர் இஸ் பேஸ்ட் ஆன் தி ஸ்டடி ஆஃப் ஸ்லீடன். ஓகே, பிகாஸ் ஸ்லீடன் தான் ஃபர்ஸ்ட் இந்த ஒர்க்கை முடிக்கிறாரு. அந்த ரிசர்ச்சோடைய லிட்ரேச்சரை யூஸ் பண்ணி தான் ஸ்வான் என்ன பண்றாரு? அனிமல்ஸ்ல அதே ரெப்ளிகேட் பண்ணி பாக்குறாரு. தென் ஹி ஃபைனலி கெட் டு நோ அனிமல்ஸ்லயுமே யாரு தான் இருக்கா? அனிமல்ஸ் ஆர் ஆல்சோ மேட் அப் ஆஃப் செல் அப்படின்னு பாக்குறாரு. பட் இவர் கூடவே இன்னொரு டிஃபரன்ஸையும் கண்டுபிடிக்கிறாரு. ஓகே, சோ பிளான்ட் செல்லுல செல் வால்னு ஒண்ணு இருக்கு. பிளான்ட் செல்ல என்ன இருந்தது? பிளான்ட் செல்ல செல் வால்னு ஒண்ணு இருக்கு, which is absent in அனிமல் செல். ஏன்னா இவர் வந்து பிளான்ட் செல்ல ரெஃபரன்ஸா வச்சுதான் என்ன பண்றாரு? அனிமல் செல்ல ஸ்டடி பண்றாரு. சோ பிளான்ட் செல்ல இருக்க எல்லா ஆர்கனல்ஸ் அண்ட் அதுல இருக்கக்கூடிய எல்லா மார்க்கிங்ஸும் இதுலயும் இருக்கு. ஒண்ணு மட்டும் மிஸ்ஸிங். யார் அந்த ஒண்ணு? தட் இஸ் நத்திங் பட் செல் வால். சொல்றது புரியுதா? சோ செல் வால் மட்டும் இதுல மிஸ் ஆகுது. அப்போ அனிமல் செல்லுல செல் வால் இல்லைன்றத சொன்னதும் ஸ்வான் தான். பிளான்ட் செல்ல செல் வால் இருக்குன்றத கண்டுபிடிச்சதும் ஸ்வான் தான். சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிளான்ட் செல்ல செல் வால் இருக்குன்றத கன்ஃபார்ம் பண்றது யாரு? ஸ்வான். எஸ், குட் ஈவினிங் சங்கர். யா, ஓகே, சோ இந்த ரெண்டு பாயிண்ட். சரி, இப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்க? ஆல் பிளான்ட்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் செல், ஆல் அனிமல்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் செல். சரி, ஓகே. இப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆர்கனிசம்ஸ், லிவிங் ஆர்கனிசம்ஸ் நம்ம ஒரு 3 டைப்பா பிரிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. என்னென்ன? ஒன் இஸ் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ், another one is plant and animal. இல்ல நான் எப்படி வச்சுப்போமா? 5 kingdom classification பா. 5 kingdom classification என்னென்ன இருக்கு? What are all 5 kingdom classification? Yeah, one is Monera, one is Protista, one is fungi, one is plantae, and another one is Animalia. கரெக்டா? ரைட்? இப்போ இந்த 5 கிங்டம்ல எந்த கிங்டம் செல் தியரியில இன்க்ளூட் ஆகல? Which organisms are not included in cell theory? Which organism are not included in cell theory? Yes, யாரு சொல்லுவீங்க? இதுல ஒரு கிங்டம் நான் வந்து பெருசா ஐ மீன் லைக் ஒரு ஆர்கனிசம் நான் இன்க்ளூட் பண்ணலப்பா இந்த மொத்த செல் கிங்டம். ஏன்னா இது எல்லாமே வந்து லிவிங் ஆர்கனிசம்ஸ் தான். ஆல் திஸ் லிவிங் ஆர்கனிசம்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் செல். ஆல் திஸ் லிவிங் ஆர்கனிசம்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் செல். ஆனா இதுல இந்த மொத்த ஆர்கனிசம்ஸ் லிஸ்ட்லயே நான் ஒரு ஆர்கனிசம் மிஸ் பண்ணிட்டேன். நான் கன்சிடரே பண்ணல. எந்த ஆர்கனிசம் நான் கன்சிடரே பண்ணல? எந்தெந்த ஆர்கனிசம்லாம் இதுல இருக்கோ எல்லாருமே யாரை ஃபாலோ பண்றாங்க? செல் தியரியை ஃபாலோ பண்றாங்க. ஒரு ஆர்கனிசம் மட்டும் செல் தியரியை ஃபாலோ பண்றதே இல்லை. எந்த ஆர்கனிசம் அது? யா, the answer is virus. Virus is the organism which is not included into this cell theory. Cell theory யாருக்கானது? லிவிங் ஆர்கனிசம் கானது. ஓகேவா? ஆனா அந்த லிவிங் ஆர்கனிசம்ல நான் யாரை கன்சிடரே பண்ணல. வைரஸ் ஒரு லிவிங் ஆர்கனிசமாவே நான் கன்சிடர் பண்ணல. ஏன்? then the question is why. So பாருங்க, why virus is not a living organism? Yes, why virus is not a living organism? Can anyone answer this? Why virus is not considered as a living organism? சொல்லுங்க. ஒரு லிவிங் ஆர்கனிசம்னா ஒரு செல்லுனா என்ன இருக்கணும்? ஒரு செல்லுனா என்ன இருக்கணும்? அதோடைய செல் என்வலப் இருக்கணும். ஓகே, செல்லுனா என்ன இருக்கணும்? அதுக்கு செல் என்வலப் இருக்கணும். அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா செல் ஆர்கனல்ஸ் இருக்கணும். ரைட்? செல் ஆர்கனல்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் அதுக்குள்ள நியூக்ளியஸ் இருக்கணும். ரைட்? இந்த மாதிரியான
லைக் அது டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் இருந்தா அதை நான் என்னன்னு சொல்றேன், செல்லுன்னு சொல்றேன். பட் ஒரு வைரஸ்ல என்ன இருக்குன்னு பாருங்க, அதுகிட்ட ஒரு புரோட்டீன் கோட் இருக்கு. ஒரு வைரஸ்ல என்ன இருக்கு, ஒரு புரோட்டீன் கோட் இருக்கு. வேற என்ன இருக்கு உள்ள, இட் ஹாஸ் அ ஜெனடிக் மெட்டீரியல். வேற என்ன இருக்கு அதுல, ஜெனடிக் மெட்டீரியல். வாட் இஸ் ஜெனடிக் மெட்டீரியல்? எய்தர் அது டிஎன்ஏவோ ஆர்என்ஏவோ, ரைட்? இவ்வளவுதான். சோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா செல் மெம்பரேன், செல் என்வலப் இருக்கா? இல்ல. செல் ஆர்கனல்ஸ் இருக்கா? இல்ல. நியூக்ளியஸ் இருக்கா? இல்ல. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கனிசம், கரெக்டா? அப்படின்னு பார்த்தா இத ஒரு செல்லுன்னு சொல்ல முடியுமா? நோ, இட் இஸ் less than a cell. It is less than a cell, or we can say it is a incomplete cell. It is a incomplete cell. எப்ப அது லெஸ் தென் அ செல்லாவோ இல்ல இன்கம்ப்ளீட் செல்லாவோ இருக்கோ அதை நான் என்னவா கன்சிடர் பண்ண மாட்டேன். ஐ வில் நாட் கன்சிடர் திஸ் as a living organism. இதை நான் என்னவா கன்சிடர் பண்ண மாட்டேன், லிவிங் ஆர்கனிசமா கன்சிடர் பண்ண மாட்டேன். சோ இந்த கொஸ்டின் புரியுதா உங்களுக்கு? why virus is not considered as a living organism? The reason is it is less than a cell or it is an incomplete cell. அப்ப இது லிவிங் ஆர் நான் லிவிங் சார் அப்படின்னா the answer is the virus is neither living nor non-living. It is neither living nor non-living. எப்படி சார் அது அப்படின்னா, நம்ம உடம்புக்கு வெளியில இருக்கும் பொழுது அது ஒரு இன்னர்ட் மெட்டீரியலா இருக்கும், ஒரு மாதிரி ஒரு டெட் சப்ஸ்டன்ஸ் மாதிரி அது பண்ண ஒரு இடத்துல இருக்கும். ஓகே, த்ரூ விண்ட் ஆர் சம் ஃபோர்ஸ்னால அது நம்ம பாடிக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா நம்ம பாடியோட லைஃப் ப்ராசஸ் தன்னுடைய லைஃப் ப்ராசஸா எடுத்து அது ரன் பண்ண ஆரம்பிக்கும். இது எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என் உடம்புக்குள்ள பேய் பூந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரைட்? இப்போ ஒரு பேய், ஒரு ஆவி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆவி வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு உடம்பு தேவை. இதான் நம்ம மூவிஸ்ல பார்த்திருக்கோம், ரைட்? ஒரு ஆவி சுத்திட்டு இருக்கு அப்படின்னா அது வந்து ஜஸ்ட் ஒரு புகை மாதிரி, ரைட்டா? அந்த ஆவி தான் நினைச்சதை செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஒரு உடம்பு தேவை. அந்த உடம்பு தான் அந்த ஹோஸ்ட். ஓகே, அப்ப அந்த ஆவி என்ன பண்ணுது, என்னுடைய உடம்புக்குள்ள வந்து பூந்துருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப நான் யாரு, அந்த ஆவிக்கு ஹோஸ்ட். ஓகே, இப்ப அந்த ஆவி என்னவா இருக்கணும்னு நினைக்குதோ அதுவா நான் இருப்பேன். யூ காட் மை பாயிண்ட்? இப்ப ஆவி சொல்றது எல்லாத்தையும் நான் செய்வேன். காட் இட்? சோ அப்ப அந்த இடத்துல வெளியில இருக்கும் பொழுது அது லிவிங்காவும் இல்ல, நான் லிவிங்காவும் இல்ல. ஆனா உள்ள வந்த உடனே அது லிவிங்கா மாறிடுச்சு. யாரோட லைஃப் ப்ராசஸ் எடுத்து அது ரன் பண்ணுது? என்னுடைய ஹோஸ்டுடைய லைஃப் ப்ராசஸ் எடுத்து ரன் பண்ணுது. புரியுதா இந்த கான்செப்ட்? சோ இதுதான் வந்து வைரஸோடைய வேலை. சோ அதனாலதான் வைரஸ நம்ம லிவிங்னோ சொல்ல மாட்டோம், நான் லிவிங்னோ சொல்ல மாட்டோம். வி கன்சிடர் இட் ஆஸ் நெய்தர் லிவிங் நார் நான் லிவிங். சோ இவ்ளோ கன்ஃபியூஷன் இருக்கிறதுனால நான் யார செல் தியரியில இன்க்ளூட் பண்ணவே இல்லை. Which organism is not included in cell theory? Virus is not included in cell theory. புரியுதா? Is everyone? Yeah. So cell theory na first என்னன்னு பார்த்தோம், right? What is cell theory ன்னு பார்த்தோம், right? Cell theory யாருக்காக பண்றது? This cell theory is to find the forms and differences which is united. ஓகே, சோ அந்த செல் தியரியை யார் மூணு பேர் ஃப்ரேம் பண்றாங்கன்னா, மூணு பேர் ஃப்ரேம் பண்றாங்கன்னு பார்த்தோம். ஒன் இஸ் ஸ்லீடன், ஷ்வான் அண்ட் ருடால்ஃப் விர்ச்சோ. ஸ்லீடன் என்ன பண்றாரு, ஆல் பிளான்ட்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் செல்லுன்னு சொல்றாரு. ஷ்வான் என்ன சொல்றாரு, ஸ்லீடனுடைய ஒர்க்கை பேஸ் பண்ணி ஆல் அனிமல்ஸ் ஆர் ஆல்சோ மேட் அப் ஆஃப் செல் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் அவரே தான் என்ன கண்டுபிடிக்கிறாரு, பிளான்ட்ல ஒரு யூனிக்கான ஒரு பார்ட் இருக்கு, பிளான்ட் செல்ல ஒரு யூனிக்கான பார்ட் இருக்கு விச் இஸ் ஆப்சென்ட் இன் அனிமல் செல் அப்படின்றாரு. அந்த யூனிக் பார்ட்டுக்கு பேர் என்ன, செல் வால். சோ இவங்க ரெண்டு பேருமே வந்து லிவிங் ஆர்கானிசம்ஸ் பத்தி பேசுறாங்க, ரைட்டா? பட் இதுல எந்த ஆர்கானிசம் நான் இன்க்ளூட் பண்ணலன்னு சொன்னேன், வைரஸை இன்க்ளூட் பண்ணலன்னு சொன்னேன். புரியுதா? ரைட்? இப்போ ருடால்ஃப் விர்ச்சோடைய வேலை என்ன, இவன் என்ன பண்றாருன்னா, லைக் இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு கொஸ்டின் இருக்கு, ஸ்லீடன் அண்ட் ஸ்வான் ரெண்டு பேருக்குமே ஒரு கொஸ்டின் இருக்கு. இந்த செல்ஸ் எங்க இருந்து உருவாகுது, வேர் இட் எக்ஸிஸ்ட் ஃப்ரம் அப்படின்ற ஒரு கொஸ்டினுக்கு இவங்க ரெண்டு பேருக்குமே ஆன்சர் இல்லை. அந்த ஆன்சரை யார் கொடுக்குறா, ருடால்ஃப் விர்ச்சோ கொடுக்குறாரு. சோ அவர் என்ன பண்றாருன்னா, அவரு ஆல் நியூ செல்ஸ் அரைஸ் ஃப்ரம் ப்ரீ-எக்ஸிஸ்டிங் செல்னு சொல்றாரு. ஆல் நியூ செல்ஸ் அரைஸ் ஃப்ரம் ப்ரீ-எக்ஸிஸ்டிங் செல்ஸ்னு சொல்றாரு. ஓகே, ரைட்? இது அவர் வந்து அவருடைய பாஷையில, லாட்டின் வேர்ட்ல என்ன சொல்றாரு, ஆம்னிஸ் செல்லுலா இ செல்லுலா அப்படின்னு சொல்றாரு.
Okay, omnicellula, ecellula. Cellula means nothing but cell. Okay, one cell produced from pre-existing cell. ஓகேவா, ரைட்? ஸோ இதை வந்து ருடால்ஃப் விர்ச்சோ சொல்றாரு. ஓகே, இது மூலமா அவர் என்ன பண்றாரு, வித் திஸ் இந்த பாயிண்ட் மூலமா அவர் என்ன பண்றாரு, செல் தியரிக்கு ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரை கொடுக்கிறாரு. செல் தியரிஸ் கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் வாஸ் கிவன். யார் இந்த செல் தியரிக்கான கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் கொடுக்கிறது? இட் இஸ் given by ருடால்ஃப் விர்ச்சோ. ஓகே, அவர் என்ன பண்றாரு, மீதி ரெண்டு பேர் பண்ண ஒர்க்க சம்மரைஸ் பண்றாரு. All living organisms are made up of cell and இந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வருது. All living organisms are made up of cell and its products. புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, all living organisms are made up of cell and its products. ஓகேவா, என்னது சார் அது? இப்போ நான் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, all living organisms are made up of cell. இது ஒரு ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், all living organisms are made up of cell and its products. இப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல எது பெர்ஃபெக்ட்டான ஸ்டேட்மெண்ட், எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்? இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்? ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஓகே, ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான், பட் திஸ் இஸ் த மோஸ்ட் அக்யூரேட் ஸ்டேட்மெண்ட். ஸோ உங்களுக்கு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வரும் பொழுது யூ ஷுட் ஆல்வேஸ் கோ வித் திஸ். வாட் டஸ் இட் மீன்? மேட் அப் ஆஃப் ஆல் ஆர்கனிசம்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் செல் அண்ட் இட்ஸ் ப்ராடக்ட்ஸ். செல்லுடைய ப்ராடக்ட்ஸ்லாம் யாரு? செல்லுடைய ப்ராடக்ட்ஸ் தான் டிஷ்யூஸ், ஆர்கன்ஸ், இவங்க எல்லாருமே என்னது, அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் தான். ஓகே, அண்ட் செல்லுல இருந்து தான் எனக்கு என்ன கிடைக்குது, எனக்கு கன்சிடர், எனக்கு வந்து புரோட்டீன் கிடைக்குது, எனக்கு வந்து எனர்ஜி கிடைக்குது, ஓகே, எனக்கு ரெஸ்பிரேட்டரி கேசஸ் கிடைக்குது, ரைட்? இது எல்லாமே என்னது, இது எல்லாமே ப்ராடக்ட்ஸ். திஸ் இஸ் ஆல் ப்ராடக்ட்ஸ். அதாவது ஒரு கொஸ்டின் இருக்கு பாருங்க, நம்ம ஆக்சிஜனை இன்ஹேல் பண்றோம், ரைட்டா? ஆனா எப்படி நம்ம பாடியில கார்பன் டை ஆக்சைடு இருக்கு, வந்திருக்கு, எப்படி நம்ம கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்றோம்? நம்ம ஆக்சிஜனை இன்ஹேல் பண்றோம், ஓகே ஃபைன், அது வந்து அட்மாஸ்பியர்ல இருந்து எடுக்கிறோம், ஓகே. பட் எப்படி நம்ம பாடியில இருந்து நம்ம கார்பன் டை ஆக்சைடு வெளில கொடுக்குறோம்? அப்ப நான் என் பாடியில கார்பன் டை ஆக்சைடு எப்படி வந்தது? கொஸ்டின் வருது இல்ல? அப்போ நான் சாப்பிட்ற ஃபுட்டுல கார்பன் டை ஆக்சைடு ஒரு மாடிஃபைடு ஃபார்மா என் பாடிக்குள்ள வந்துருது. கன்சிடர் ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஃபுட்டு சாப்பிட்றேன் அப்படின்னா அதுல குளுக்கோஸ் இருக்கு. குளுக்கோஸ் இஸ் நத்திங் பட் கார்பன்ஸ், ரைட்டா? இட்ஸ் நத்திங் பட் கார்பன்ஸ். அப்போ நான் குளுக்கோஸ் சாப்பிட்றேன் அப்படின்னா அந்த குளுக்கோஸ் என் பாடியில, ஐ மீன் கார்பன்ஸ் என் பாடியில குளுக்கோஸ் ஃபார்ம்ல இருக்கு. எப்போ நான் ஆக்சிஜனை இன்ஹேல் பண்றேனோ அப்ப அந்த குளுக்கோஸ்ல இருந்து யாரு வெளியில வரா? கார்பன் டை ஆக்சைடு வெளியில வரா. இப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடை வெளியில கொண்டு வர இந்த ப்ராசஸ பண்றது யாருன்னா செல். அப்போ செல்லுல இருந்து வெளியில வர ஒரு ப்ராடக்ட் தான் என்னது? கார்பன் டை ஆக்சைடு, விச் இஸ் த ரெஸ்பிரேட்டரி கேஸ். அப்போ ஒரு செல், ஒரு ஆர்கனிசம் எதனால ஆயிருக்கு? ஒரு செல்னால மட்டும் இல்ல, அது ரிலீஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ்னாலையும் ஆயிருக்கு. ஸோ ஹோப் திஸ் சென்டென்ஸ் மேக் சென்ஸ், ரைட்? ஓகே, ஸோ அதனால திஸ் இஸ் த மோஸ்ட் அக்யூரேட் ஆன்சர். புரியுதா? யா, yes, Kirtana, I didn't get your comment. Yeah, okay, so இது ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்கம்மா. ஃபைனா, ஆல் லிவிங் ஆர்கன். அப்ப இதையும் யாரு சொல்றா? இந்த பாயிண்ட்டையும் யாரு சொல்றா? This is also given by Rudolf Virchow. This is also given by Rudolf Virchow. Okay, ma'am? Fine. So let's get back to this PDF. பாருங்க, next one. A description of cell structure and cell growth by division is given in this chapter. Okay. Cell theory also created a sense of mystery around living phenomena, that is physiological and behavior process. Okay. So what does that mean? Cell theory என்ன பண்ணிருக்கு? ஒரு mystery create பண்ணிருக்காமா around our living phenomena. What is that? It is made up of physiological and behavior
process. Okay, அப்ப இந்த cell theory ன்றது என்ன process? It is a physiological process and it is a behavior process. This mystery was the requirement of integrity of cellular organization for living phenomena to be demonstrated and observed. அப்போ எப்படி இது physiological and behavior process ஆ இருக்கும்? அதாவது நம்ம ரொம்ப சிம்பிளா சொல்றோம்ல, cell is a fundamental unit ன்னு சொல்றோம். It's a structural and functional form of life ன்னு சொல்றோம்ல. அந்த ஸ்ட்ரக்சரல்ன்றது தான் பிசிக்கல், ஃபங்க்ஷனல்ன்றது தான் பிஹேவியர். when I ask you what is cell, நீங்க என்ன சொல்லுவீங்க? cell is a structural and functional unit of life ன்னு சொல்லுவீங்க. கரெக்ட்டா? அந்த ஸ்ட்ரக்சரல்ன்றதுனா என்னது? physiological, structure physical and functional behavior. ஓகே, சோ அப்ப அந்த செல் தியரி எதை பேஸ் பண்ணிருக்கு? ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல், அதாவது பிசியாலஜிக்கல் அண்ட் பிஹேவியர் ப்ராசஸை பேஸ் பண்ணிருக்கு. இதை நம்ம என்ன பண்ண போறோம்? டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போறோம். In studying and understanding the physiological and behavior process, one can take a physico-chemical approach and use cell-free system to investigate. Important. Okay, அப்போ செல் தியரி எந்த அப்ரோச்ல ஒர்க் பண்ணுது அப்படின்னு ஒரு கொஸ்டின். It is based on physico-chemical approach. It is based on physico-chemical approach. அப்ப இங்க பாருங்க, இந்த பேராகிராஃப்ல இருந்தே உங்களுக்கு எத்தனை இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வருது, ரைட்? And this approach enables us to describe various processes in molecular terms. இந்த physico-chemical approach மூலமா எனக்கு என்ன கிடைக்குது? எனக்கு மாலிகுலர் ஸ்டடி கிடைக்குது. ஓகே, அப்ப செல் தியரி மூலமா எனக்கு என்ன கிடைச்சது? physico-chemical அப்ரோச் எனக்கு கிடைச்சது. அந்த physico-chemical அப்ரோச் மூலமா எனக்கு என்ன கிடைக்குது? மாலிகுலர் பேசிஸ் கிடைக்குது. I am able to understand the molecular basis of an organism. Okay, and the approach is established by analysis of living tissues for elements and compounds. It will tell us what type of organic compounds are present in living organisms. In the next stage, one can ask the question, what are these compounds? அப்ப நம்ம என்ன பண்றோம்? செல்லுக்குள்ள காம்பவுண்ட்ஸ் இருக்குன்னு சொல்றோம். அந்த காம்பவுண்ட்ஸ்லாம் என்ன அப்படின்றதெல்லாம் இந்த சாப்டர்ல நம்ம படிப்போம். ஓகேவா, ரைட்? ஸோ நோ நீட் டு வரி. ஸோ இந்த சாப்டர், இந்த யூனிட்டோட எண்ட்ல யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங். ஸோ இப்போ வரைக்கும் உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, பயாலஜி அப்படின்னா என்ன? இட் இஸ் அபவுட் ஸ்டடி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ், ஒன் திங். அண்ட் அந்த லிவிங் ஆர்கானிசம்ஸ் உடைய டைவர்சிட்டி எதை பேஸ் பண்ணியிருக்கு? பேஸ்ட் ஆன் இட்ஸ் ஃபார்ம்ஸ் அண்ட் அப்பியரன்ஸ், செகண்ட் ஒன். அண்ட் தேர்ட் ஒன், இந்த டைவர்சிட்டியை யுனைட் பண்ணி அதை ஒரு ஸ்டடிக்காக கொண்டு வந்தது என்னது? செல் தியரி. இந்த செல் தியரி எந்த அப்ரோச்சை பேஸ் பண்ணியிருக்கு? பிசியாலஜிக்கல் அண்ட் பிஹேவியர் ப்ராசஸ் பேஸ் பண்ணியிருக்கு. பிசிகோ-கெமிக்கல் அப்ரோச் மூலமா நமக்கு மாலிகுலர் பேசிஸ் லெவலுக்கு நமக்கு ஸ்டடி கிரியேட் ஆகுது. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஓகேவா? ஓகே, ஃபைன். அண்ட் இது இல்லாம நம்ம இதுல என்ன பண்ணுவோம்னா, லைக் ஒரு செல்லுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத டீப்பா நம்ம உள்ள போய் பார்ப்போம், ரைட்டா? அப்ப அதுக்கு நம்ம என்ன சொல்றோம்னா, we call it as reductionist biologist. அந்த கான்செப்ட்டுக்கு நம்ம என்ன சொல்றோம்? We call it as reductionist biologist. What is reductionist biologist? For example, consider ஒரு ஆர்கானிசம். ரிவர்ஸ்ல போங்களேன். அதாவது என்கிட்ட ஒரு ஆர்கானிசம் இருக்குப்பா. ஓகே, அந்த ஆர்கானிசம்ஸ் எதனால ஆயிருக்கு? It is made up of organ system. Organ system எதனால ஆயிருக்கு? It is made up of organs. Organs are made up of tissues. Tissues are made up of cell. இப்போ நான் உள்ள டீப்பா போக எனக்கு ஒரு யூனிட் கிடைக்குது, which is called cell. இப்போ இந்த செல்ல நான் இன்னும் டீப்பா உள்ள போறேன். செல்லுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, like it carries its own organelles. Okay, it carries its own organelles. It carries its own cell envelope. So next one. அடுத்து இன்னும் நான் டீப்பா உள்ள போறேன். செல் என்வலப்குள்ள என்ன இருக்கு? செல் என்வலப்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, செல் வால் இருக்கு அண்ட் செல் மெம்பரேன் இருக்கு, ரைட்டா? சோ இந்த மாதிரி நான் என்ன பண்றேன்? இன்னும் டீப்பா உள்ள போறேன். அகைன் செல் வால் எதனால மேட் ஆயிருக்கு? when I ask the cell wall is made up of what அப்படின்னும் பொழுது அங்க யாருடைய டேர்ம்ஸ் வந்துருது? மாலிகுலர் டேர்ம்ஸ் வந்துருது, ரைட்? மாலிகுலர் டேர்ம்ஸ்னா என்னது? லைக் either it will be protein, carbon, lipid, இந்த மாதிரி மாலிகுலர் ஃபார்ம்ஸ் உள்ள வந்துருது, ரைட்? சோ இப்படி இத டவுன் ஸ்ட்ரீம் பண்ணி படிக்கிறதுனால இந்த கான்செப்ட்டுக்கு பேர் என்ன? ரிடக்ஷனிஸ்ட் biologist. Are you getting my point? What is reductionist biologist? Yes, it is NCERT book. எது புரியலமா உங்களுக்கு? கிருத்திகா,
Which one you didn't understand? NCERT book படிச்சாலே போதுமானதுப்பா. ஓகே, உங்களுக்கு ஒன் ஷாட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா NCERT மோஸ்ட்லி கொடுக்க மாட்டாங்க. தே வில் ரைட், அவங்களே எழுதி உங்களுக்கு நடத்துவாங்க. பிகாஸ் அட் த டைம் டு அவாய்ட் டைம் ப்ரெஷர். ஓகே, ஸோ ஒரு பர்டிகுலர் டைமுக்குள்ள சீக்கிரம் முடிக்கணுன்றதுக்காக வேக வேகமா அவங்க ரிட்டர்ன்ல கொடுத்துருவாங்க. பட் நீங்க NCERT லைன் பை லைன் இப்படி புரிஞ்சு ரிலேட் பண்ணி படிச்சா மட்டும்தான் ஒரு சாப்டர் நீங்க கம்ப்ளீட்டா முடிச்சீங்கன்னு அர்த்தம். ஓகே ஃபைன். எது புரியலப்பா? எந்த டாபிக் புரியல? எந்த டாபிக் புரியலன்னு சொல்லுங்க. Two is more perfect. Second is more perfect. No, sorry, I didn't get you. Please write your comments 1 second. Please write your doubts 1 second. சங்கர் என்ன புரியலன்னு சொல்லுங்க. கீர்த்திகா என்ன புரியலன்னு சொல்லுங்க. I'll wait for you. டக்குன்னு சொல்லுங்க, டக்குன்னு டைப் பண்ணுங்க. ஓகே, ஐ டென்ட் கெட் த கமெண்ட்ஸ் எட். வந்தா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஓகேவா? ஃபைன். ஸோ ரிடக்ஷனிஸ்ட் பயாலஜிஸ்ட்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைனா? ஓகே. அண்ட் இப்போ இதை பத்திலாம் நம்ம இந்த சாப்டர்ல பிரீஃபா படிக்க போறோம். ரைட்? ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ ட்ரை டு சே. Yes, ma. Fine. So next one we'll talk about this scientist. யார் இவரு? இவருக்கு பேரு GN ராமச்சந்திரன். ஓகே, இவருக்கு பேர் என்ன? GN ராமச்சந்திரன். ஓகே, இவர் என்ன பண்ணிருக்காருன்னு பாருங்க. சி, இந்த மாதிரியான சயின்டிஸ்டோடைய டிஸ்கிரிப்ஷன்ல நமக்கு என்ன தெரியணும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுடைய இயர், லைக் அவங்களுடைய டேட் ஆஃப் இயர். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான்னு கேட்காதீங்க, இதுவும் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இவருடைய இயர் லைக் 1922 to 2001. பட் அவர் ஆக்சுவலா என்ன பண்ணிருக்காருன்றத பாருங்க. ஓகேவா? ரைட். மெயினா அவருடைய லைக் கான்ட்ரிபியூஷன் என்ன, இந்த பயாலஜிக்கல் ஃபீல்ட்ல அவருடைய கான்ட்ரிபியூஷன் என்னன்றத பாருங்க. ஃபர்ஸ்ட், GN ராமச்சந்திரன் அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் ஃபிகர் இன் த ஃபீல்ட் ஆஃப் புரோட்டீன் ஸ்ட்ரக்சர். முடிஞ்சது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இவர் அப்ப என்ன பண்ணிருக்காரு? ஏதோ ஒரு புரோட்டீன் ஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணிருக்காரு. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஸோ விச் சயின்டிஸ்ட் இஸ் வெல் நோன் in the field of protein structure? Which scientist is well known in the field of protein structure? அப்படின்னு கேட்டாங்கன்னா the answer should be GN ராமச்சந்திரன். ஓகே, ஸோ இதை டைரக்டா கேட்க மாட்டாங்க, ஒரு மாதிரி இன்டைரக்டா கேட்பாங்க. ரைட்டா? ஃபைன். அண்ட் was the founder of Madras School of Conformational Analysis of Biopolymers and his discovery of triple. ஓகே, இவர் என்ன பண்ணிருக்காரு பாருங்க. இவர் என்ன டிஸ்கவர் பண்ணிருக்காரு? Triple helical structure of collagen published in Nature in 1954. Okay, what is this collagen? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனை ஹெலிக்ஸ் கண்டுபிடிச்சிருக்காமா? ட்ரிபிள் ஹெலிக்ஸ். அதாவது நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன் பாருங்க. நார்மலா ஒரு புரோட்டீன் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. புரோட்டீன் எடுத்துக்கிட்டீங்கன்னா புரோட்டீன் இஸ் யூசுவலி மேட் அப் ஆஃப், இட் இஸ் மேட் அப் ஆஃப் அமினோ ஆசிட். ஓகே, புரோட்டீன் இஸ் மேட் அப் ஆஃப் அமினோ ஆசிட். ரைட்டா? இப்போ இதுல லெட்ஸ் சே இது ஒரு அமினோ ஆசிட், இது ஒரு அமினோ ஆசிட், இது ஒரு, இந்த மாதிரி நிறைய அமினோ ஆசிட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி 10+ அமினோ ஆசிட்ஸ் ஒன்னா சேருதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்றேன், லெட்ஸ் சே 1 2 3 4 5 6 7 இந்த மாதிரி நிறைய 10+ அமினோ ஆசிட்ஸ் ஒன்னா சேர்ந்து உங்களுக்கு என்ன பண்ணுது? ஓகே, இந்த மாதிரி 10+ அமினோ ஆசிட்ஸ் ஒன்னா சேர்ந்து என்ன பண்ணுது? உங்களுக்கு ஒரு பிரைமரி புரோட்டீன் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த பிரைமரி புரோட்டீன்ல லைக் இது வந்து ஒரு லீனியர் புரோட்டீன். பிரைமரி புரோட்டீன் இஸ் அ லீனியர் புரோட்டீன். ஆக்சுவலி இட் ஷுட் பி a linear. 1 minute. அதுக்கப்புறம் ஹெலிக்ஸ்ன்ற மாதிரி வரும். ரைட்? ஓகே, ஸோ இப்படி இருக்குப்பா. ரைட்? இது எல்லாமே அமினோ ஆசிட்ஸ். அண்ட் அமினோ ஆசிட்ஸ்க்கு நடுவில் ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகுது, which is பெப்டைட் பாண்ட்.
இந்த மாதிரி. ஓகே, அமினோ ஆசிட்ஸ்க்கு நடுவில் என்ன பாண்ட் ஃபார்ம் ஆகுது? பெப்டைட் பாண்ட். ஓகே, இது பெப்டைட் பாண்ட், இது அமினோ ஆசிட். ஓகே, இது எல்லாம் ஒண்ணா சேர்ந்து என்ன ஃபார்ம் ஆயிருக்கு? ஒரு பிரைமரி புரோட்டீன். ஓகே, சிங்கிள் புரோட்டீன் ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு. பட் இந்த பிரைமரி புரோட்டீனுக்கு என்ன இல்ல? there is no structural and functional character. there is no structural and functional character. இதுக்கு என்ன இல்ல? ஸ்ட்ரக்சரலோ இல்ல ஃபங்க்ஷனலோ கேரக்டர் எதுவுமே கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் a linear protein. ஓகே, லாஸ்ட்ல இருந்து above the physiology and chemical topics sir. ஓகே, see reductionist biologistனா ரொம்ப சிம்பிள்மா. நம்ம டீப் இன்சைட் நம்ம போய் படிக்கும் பொழுது அதுக்கு பேர் reductionist. we are going to reduce it. for example, let's say I am a human being and I am made up of I'm an organism. ஓகே, என்ன வந்து ஒரு ஆர்கனிசம் சொல்றீங்கன்னா என் பாடிக்குள்ள என்ன இருக்கு? my organism is actually made up of organ system. அப்ப நான் உள்ள போனா என் பாடிக்குள்ள என்ன இருக்கு? ஆர்கன் சிஸ்டம் இருக்கு. ஆர்கன் சிஸ்டம்குள்ள இன்னும் டீப்பா உள்ள போகும்பொழுது ஆர்கன்ஸ் இருக்கு. ஆர்கன்ஸ்குள்ள இன்னும் டீப்பா உள்ள போய் பார்த்தா என்ன இருக்கு? டிஷ்யூஸ் இருக்கு. அதுக்குள்ள டீப்பா உள்ள போய் பார்த்தா செல் இருக்கு. இப்ப அந்த செல்லுக்குள்ள இன்னும் டீப்பா உள்ள போய் பார்க்கறேன், என்ன இருக்கு? செல்லுல நியூக்ளியஸ் இருக்கு, செல் என்வலப் இருக்கு, இந்த மாதிரி. இப்ப அந்த செல் என்வலப்குள்ள இன்னும் டீப்பா உள்ள போய் பார்க்கறேன், அதுக்குள்ள பார்த்தா செல் வால் இருக்கு, செல் மெம்பரேன் இருக்கு. அந்த செல் வால்குள்ள டீப்பா உள்ள போய் பார்க்கறேன், உள்ள போய் பார்க்கும் பொழுது செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் சம் மாலிகுலர் ஃபார்ம்ஸ். இதுக்கு பேர் தான் reductionist biologist. புரியுதா? எஸ், reductionist biologist புரியுதா? ஓகே, ரைட். நான் உங்களுக்கு அந்த physiological and chemical process ஒரு தடவை சொல்றேன். அக்ரி. உங்களுக்கு இது புரியல, கரெக்டா? ஓகே, so listen. so first இந்த பாயிண்ட்ல இருந்தே வாங்க. Cell theory is also created a sense of mystery around living phenomena, which is physiological and behavioral process. அப்ப என்ன பண்ணுதாங்கன்னா செல் தியரி என்ன பண்ணுது? எனக்கு ஒரு மிஸ்ட்ரிக்கான ஒரு ஆன்சரை அது கொடுத்துருச்சு. ஓகே, ஒரு விடுகதை மாதிரி. ஓகே, அதுக்கான ஆன்சர் எனக்கு கொடுத்துருச்சு. அதாவது என்னது? ஒரு செல்லுடைய பிசியாலஜிக்கல் அண்ட் பிஹேவியரல் ப்ராசஸ் எப்படி இருக்கும்ன்றது செல் தியரி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருச்சு. ஃபர்ஸ்ட் திங். ஓகே, செல் தியரி மூலமா எனக்கு என்ன கிடைச்சது? பிசியாலஜிக்கல் அண்ட் பிஹேவியர் ப்ராசஸ் எனக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் திங். ஓகே, இந்த மிஸ்ட்ரி எதுக்காக தேவைப்பட்டது? the mystery was the requirement of integrity of cellular organization for living phenomena to be demonstrated or absorbed. Okay, so that means physiological and behavioral process இது ரெண்டும் ஒண்ணா சேர்ந்து அதோட இன்டெகிரிட்டியோட தான் எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? ஒரு செல்லுலார் ஆர்கனைசேஷன் கிடைச்சிருக்கு. ஒரு செல் ஒரு ஆர்கனைஸ்டா இருக்கணும்னா அதுக்கு என்ன தேவைப்படுது? இந்த பிசியாலஜிக்கல் அண்ட் பிஹேவியர் ப்ராசஸ் தேவைப்படுது. ரைட்டா? இந்த பிசியாலஜிக்கல் அண்ட் பிஹேவியர் ப்ராசஸ பத்தி தான் யார் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கா? செல் தியரி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கா. புரியுதா? திஸ் ஒன் இஸ் கிளியர். யா, நெக்ஸ்ட் ஒன், coming to this, in studying and understanding the physiological and behavior process, in the physiological and behavior process படிக்க I mean cell theory நான் படிக்க எனக்கு என்ன புரிய வந்துருச்சு? எனக்கு physico chemical approach and use cell free system to investigate. எனக்கு இத பத்தி அந்த ஒரு physico chemical approach பத்தின ஒரு புரிதல் எனக்கு கிடைச்சிருச்சு. I mean I'm going deep into that. அதுதான் கடைசியா என்ன சொல்றாங்க? reductionist biologist னு சொல்றாங்க. ரைட்டா? ஃபைன். And the approach is established by analysis of. So இப்போ இந்த approach நான் எப்படி பண்ணிருக்கேன்? By analyzing tissues for elements and compounds. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு லீஃப் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு லீஃப் இருக்கு அப்படின்னா லீஃப் இஸ் லைக் லிவிங் ஆர்கானிசம். ரைட்டா? இப்போ அந்த லீஃப்குள்ள ஒரு செல் இருக்கு. ரைட்டா? அந்த லீஃப்குள்ள என்ன இருக்கு? ஒரு செல் இருக்கு, which I call it as plant cell. ரைட்? இப்போ நான் உள்ள டீப்பா போக அந்த லீஃப்குள்ள நிறைய கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் இருக்கு. கன்சிடர் ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எலிமெண்ட்ஸ், காம்பவுண்ட்ஸ் செப்பரேட்டா, ஐ மீன் ஹைட்ரோஜன், கார்பன், ஐ மீன் லைக் CHO, இந்த மாதிரி பயோமாலிக்யூல்ஸ் இருக்கு. இது இல்லாம உள்ள வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கார்போஹைட்ரேட், புரோட்டீன், லிப்பிட், இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ரைட்டா? சோ இது எல்லாமே வந்து நம்ம என்ன பண்றோம்னா டீப் இன்சைட் போயிட்டு நம்ம படிக்கிறோம். ரைட்டா? அண்ட் these compounds doing inside a cell. இப்போ question என்னன்னா இந்த காம்பவுண்ட்ஸ்லாம் உள்ள என்ன பண்ணுது அப்படின்னா they undergo physiological process. அவங்க தான் என்ன பண்றாங்க? அந்த காம்பவுண்ட்ஸ் தான் என்ன பண்றாங்க? எனக்கு ஒரு கம்ப்ளீட் physiological processக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஓகே, what are all the physiological process? digestion, excretion, memory, defense, recognition, இது எல்லாமே பண்றாங்க.
புரியுதா? So what is the molecular basis of all physiological process? In other words, we can also say what is the molecular basis of all physiological process? It is also explained as the abnormal processes that occurs during any diseased condition. Okay, this physicochemical approach to study understand living organism is called as reductionist biologist. Yes, புரியுதா? Okay. Yes ma, I hope you understand. Okay, for example, respiration அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அது உங்களுக்கு இன்னும் ஈஸியா சொல்றேன் பாருங்க. ரெஸ்பிரேஷன் ஒரு டாபிக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வாட் இஸ் ரெஸ்பிரேஷன்? ரெஸ்பிரேஷன் அப்படின்றது இட் இஸ் அ பிசிகோ-கெமிக்கல் ப்ராசஸ். இட் இஸ் அ பிசிகோ-கெமிக்கல் ப்ராசஸ். வாட் டஸ் இட் மீன்? இதுல என்ன பிசிக்கல் ப்ராசஸ் இருக்கு? பிசிக்கல்னா நம்மளுடைய பிசிக் இன்வால்வ் ஆயிருக்கு. இதுல என்ன பிசிக்கல் ப்ராசஸ் இருக்கு? பிரீத்திங். இதுல என்ன பிசிக்கல் ப்ராசஸ் இருக்கு? பிரீத்திங். ஓகே, அதாவது இன்ஹேல் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் எக்ஸேல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. கரெக்டா? இதானே பிரீத்திங். சரிப்பா, அப்பனா நான் ஃபர்ஸ்ட் ஆக்சிஜனை என் பாடிக்குள்ள கொண்டு வந்துட்டேன். தட் இஸ் இன்ஹேலிங் ஆஃப் ஆக்சிஜன். நான் இப்போ அந்த ஆக்சிஜனை கொண்டு வரதுனால என் பாடியில என்ன கெமிக்கல் ப்ராசஸ் நடக்குது? நத்திங் பட் என் பாடியில இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் என் பாடியில இருக்கக்கூடிய புரோட்டீன் ஆர் என் பாடியில இருக்கக்கூடிய லிப்பிட் இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க? பிரேக் ஆகி என்னவா மாறுறாங்க? எனர்ஜியா மாறுறாங்க. அப்போ இந்த ப்ராசஸ் நான் உங்களுக்கு என்னன்னு சொல்றேன்? இந்த ப்ராசஸ் நான் என்ன சொல்றேன்? I call this process as chemical process. Okay, இந்த first process நான் என்ன சொல்றேன்? Physical process ன்னு சொல்றேன், which is called as physico-chemical process. இப்போ இதை நான் இன் டெப்தா படிக்கிறேன் அப்படின்னா எனக்கு பேர் என்ன? reductionist biologist. Yes. Okay, yeah. I'll get back to that, Sanjay. Okay, Google Forms பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். சண்டே தான் நமக்கு வந்து டெஸ்ட் இருக்கும். ஸோ ப்ராபப்ளி அதுக்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சாட்டர்டே கிளாஸ்ல கிடைக்கும். ஓகேவா? ரைட், ஃபைன். கமிங் டு திஸ் புரோட்டீன். ஓகே, ஸோ இப்போ இந்த புரோட்டீன் எங்க படிச்சுட்டு இருந்தோம் நம்ம? அதாவது நம்ம சயின்டிஸ்ட பத்தி படிச்சுட்டு இருந்தோம். ரைட்டா? எந்த சயின்டிஸ்ட பத்தி? ஜிஎன் ராமச்சந்திரனை பத்தி படிச்சுட்டு இருந்தோம். ரைட்டா? ஜிஎன் ராமச்சந்திரன் என்ன பண்ணாரு? He's the one who discovered triple helical structure of collagen அப்படின்னு சொன்னேன். ரைட்டா? அதுக்கு தான் உங்களுக்கு ஒன் பை ஒன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு புரோட்டீன் எடுத்துக்கிட்டீங்கன்னா புரோட்டீன்ல எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டைப் இருக்கு. அதுக்கு பேர் என்ன? பிரைமரி புரோட்டீன். அந்த பிரைமரி புரோட்டீன்ல என்னென்ன இருக்கு? இட் கண்டெய்ன்ஸ் ஒன்லி அமினோ ஆசிட் அண்ட் பெப்டைட் பாண்ட். அதுக்கு ஏதாவது ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனல் கேரக்டர் இருக்கா? இல்ல. ரைட்டா? இப்போ இதே புரோட்டீன் என்ன ஆகுது? இதே புரோட்டீன் என்ன ஆகுது? அடுத்து சிங்கிள் ஹெலிக்ஸ் தான், ஆனா ஹெலிக்கலா மாறுது. இது லீனியரா இருக்கு, இது எப்படி இருக்கு? இது ஹெலிக்கலா மாறுது. புரியுதா உங்களுக்கு? இது ஹெலிக்கலா மாறுது. ஓகே, இந்த ஸ்ட்ரக்சரை இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ கால் இட் அஸ் செகண்டரி புரோட்டீன். இதுக்கு பேர் என்ன? செகண்டரி புரோட்டீன். ஃபர்ஸ்ட் சொன்னதுக்கு பேர் என்னது? பிரைமரி புரோட்டீன். செகண்ட் சொன்னதுக்கு பேரு செகண்டரி புரோட்டீன். ஓகே, இதுல இந்த செகண்டரி புரோட்டீன் நான் என்ன சொல்றேன்? இது ஆல்பா ஹெலிக்ஸ்ன்னு சொல்லலாம். இல்ல இன்னொருத்தர் இருக்காரு. ஓகேவா? இன்னொருத்தர் இருக்காரு பீட்டா பிளேட்டட். ஓகே, இப்போ இது பாருங்க, இது எத்தனை ஹெலிக்ஸ்? இதுல எத்தனை செயின் இருக்குப்பா? இதுல எத்தனை செயின் இருக்கு? இது ஒரு செயினா, இது ஒரு செயினா, ரைட்? அதே மாதிரி இது ஒரு செயினா, ரெண்டு செயின் இருக்கா? ரைட்? இந்த ரெண்டு செயினை ஒன்னா சேர்ந்து நான் என்ன சொல்றேன்? பீட்டா பிளேட்டட் அப்படின்னு சொல்றேன். ஐ கால் இட் அஸ் பீட்டா பிளேட்டட். ரைட்? இவங்க ரெண்டு பேர்கிட்ட என்ன சார் இருக்கு? என்ன மாதிரியான கேரக்டர் இருக்கு அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்கிட்டயுமே ஸ்ட்ரக்சரல் கேரக்டர் இருக்கு. இவங்க ரெண்டு பேர்ட்டுமே என்ன இருக்கு? ஸ்ட்ரக்சரல் கேரக்டர் இருக்கு. ஃபர்ஸ்ட் இருந்தவங்கள்ட்ட என்ன இல்ல? ஸ்ட்ரக்சரல் கேரக்டரும் இல்ல, ஃபங்க்ஷனல் கேரக்டரும் இல்ல. ஆனா அவங்க ஒரு புரோட்டீன், பிரைமரி புரோட்டீன்.
ஆனா எப்ப அவங்களுக்கு ஒரு ஷேப் ஆர் ஒரு ஃபார்ம் கிடைக்குதோ அவங்க எதுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, ஸ்ட்ரக்சரல் கேரக்டருக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கன்சிடர் ஆல்பா ஹெலிக்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கெராட்டின். ஆல்பா ஹெலிக்ஸோட எக்ஸாம்பிள் என்ன, கெராட்டின். கெராட்டின்னா என்ன, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்முடைய ஹேர் நெயில் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ப்ரோட்டீன். இப்போ இந்த ஹேர் நெயில்லாம் நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சரல் ஃபார்ம் தான் கொடுக்குது, ரைட்டா, விச் இஸ் நத்திங் பட் ஸ்ட்ரக்சரல் கேரக்டர். அதே மாதிரி பீட்டா பிளேட்டட் அப்படின்றது பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து சில்க். ஓகே, சில்க் ஹேஸ் இஸ் ஓன் ஸ்ட்ரக்சர், ரைட்டா. அப்ப இதுல எத்தனை ஹெலிக்ஸ் இருக்கு, இதுல டபுள் இருக்கு, ரைட்டா. இப்போ நம்ம மூணாவதா ஒன்று பார்க்குறோம் which is called ட்ரிபிள் ஹெலிக்ஸ். ஓகே, அது என்னது ட்ரிபிள் ஹெலிக்ஸ் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கன்சிடர் இப்படி ஒன்று இருக்கா, ரைட். இதோட கன்சிடர் மூணாவதா ஒரு லைன். இப்போ இதுல மொத்தம் எத்தனை ஹெலிக்ஸ் இருக்காமா, இதுல மொத்தம் எத்தனை ஹெலிக்ஸ் இருக்கு, இதுல மொத்தம் எத்தனை ஹெலிக்ஸ் இருக்கு, 1 2 and 3, மொத்தம் 3 ஹெலிக்ஸ் இருக்கு, ரைட். இந்த 3 ஹெலிக்ஸ் நான் இப்போ இதுக்கு ஒரு பேர் கொடுக்கிறேன். ஐ கால் இட் as கொலாஜன் புரோட்டீன். ஓகே, இதுவும் எந்த டைப்குள்ள தான் வருது, இதுவும் செகண்டரி புரோட்டீன் தான், இதுவும் செகண்டரி புரோட்டீன் தான், இதுவும் செகண்டரி புரோட்டீன் தான். நான் சொல்றது புரியுதா? ஃபர்ஸ்ட் என்கிட்ட ஒரு புரோட்டீன் இருக்கு which is a linear protein. அதுக்கு எந்த ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் கேரக்டர்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் அந்த புரோட்டீன் என்ன பண்ணுதுன்னா ஒரு ஸ்ட்ரக்சரல் ஃபார்ம்ல மாறுது, ரைட்டா. அப்போ அதுல 3 டைப் சொல்றேன் செகண்டரி புரோட்டீன்ல. ஒன்னு ஆல்பா ஹெலிக்ஸ், இன்னொன்னு பீட்டா பிளேட்டட், அண்ட் தேர்ட் ஒன் இஸ் கொலாஜன் ஹெலிக்ஸ். இப்போ இந்த கொலாஜன் ஹெலிக்ஸோடைய ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிச்சவர் யாரு, இந்த கொலாஜன் ஹெலிக்ஸோடைய ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிச்சவர் யாரு, அவர் தான் ஜிஎன் ராமச்சந்திரன். Are you getting my point? So GN Ramachandran's வேலை என்ன? He is the one who involves in the discovery of triple helix protein. எத்தனை பேருக்கு இது புரிஞ்சது? Yeah? How many of you got this? Is that clear? Super. Yeah? Okay வா? அப்ப பாருங்க, இதெல்லாம் நான் எங்க சார் படிப்பேன், இந்த சாப்டர்ல படிப்பேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இதை நீங்க எப்ப படிப்பீங்கன்னா நீங்க பயோமாலிகுல்ஸ் ஒரு சாப்டர் வரும்போது படிப்பீங்க. பட் ஆனா அதோடைய ரெஃபரன்ஸ் உங்களுக்கு எங்க கொடுத்துட்டாங்க பாருங்க, இந்த சாப்டருடைய ஆரம்பத்திலே கொடுத்துட்டாங்க, ரைட்டா. ஃபைன். சோ நெக்ஸ்ட் டைம் நீங்க படிக்கும் பொழுதோ, நெக்ஸ்ட் டைம் நீங்க பயோமாலிகுல்ஸ்ல இதை படிக்கும் பொழுதோ நீங்க உங்க நோட்ஸ்ல இதை மென்ஷன் பண்ணி வைக்கணும். இதோடைய டிஸ்கவரி கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜிஎன் ராமச்சந்திரன். ரிமெம்பர் திஸ். ஃபைன். ஓகே. சரி, பல வருஷமா நான் நீட்டுக்கு படிக்கிறேன், ஐ மீன் லைக் 2 வருஷமா படிக்கிறேன், 3 வருஷமா படிக்கிறேன், பட் இருந்தாலும் எனக்கு வந்து மார்க்ஸ் வர மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பசங்க புலம்புவாங்க பாத்தீங்களா. பட் ஆக்சுவலி த ப்ராப்ளம் இஸ் அவங்களுக்கு எப்படி படிக்கணும்ன்றத கைட் பண்றதுக்கு அங்க ப்ராப்பரான பர்சன் இல்லைன்றது தான் அர்த்தம். ஓகே, பிகாஸ் இப்போ இதே தான், இப்போ திஸ் இஸ் நத்திங் பட் என்சிஆர்டி புக். ஓகே, இப்போ இதே என்சிஆர்டி புக் தான் உங்க ஸ்கூல்லயும் நடத்துவாங்க. பட் இதை இவ்வளோ இன்டெப்தா உங்களுக்கு சொல்லி தருவாங்களா? Yes, I guess someone asked for this, right? Yeah, Shankar, நீங்க தான் சொல்லணும், right? அப்போ this is how bio has to be. பயோக்கு நீங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் இனிஷியலாவே நீங்க ஸ்பெண்ட் பண்ணிடுவீங்க, ரைட்டா. பிகாஸ் எல்லாருக்குமே பயோ கொஞ்சம் ஓரளவுக்கு புரியும், ஈஸியா ரிலேட் பண்ண முடியும்ன்றதுனால they'll just move ahead. ஓகே, சீக்கிரமா முடிச்சு தெரிஞ்சுன்னு போயிட்டே இருப்பாங்க. பட் ஆனா டேஸ் கோஸ் ஆன், உங்களுக்கு டாபிக்ஸ் அக்யூமுலேட் ஆக ஆக உங்களுக்கு பழைய டாபிக் எல்லாம் மறந்து போயிட்டே இருக்கும். அண்ட் எஸ்பெஷலி இந்த மாதிரியான பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாம் மறந்து போயிட்டே இருக்கும். ஓகே, அந்த பேசிக் கான்செப்ட்ல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வருமே. ஸோ அதனால டோன்ட் ரஷ், ட்ரை டு கெட் ஈச் அண்ட் எவ்ரி டாபிக். அண்ட் நம்ம ரொம்ப ஏர்லியா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அதனால ஸ்லோலி வில் கம்ப்ளீட் இட். ஃபைன். யா, கமிங் டு திஸ். ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காரு, கொலாஜன் ஹெலிக்ஸை கண்டுபிடிச்சிருக்காரு. அது எங்க பப்ளிஷ் பண்ணிருக்காரு, நேச்சர் அப்படின்ற ஒரு ஜர்னல்ல 1954ல பப்ளிஷ் பண்ணிருக்காரு. ஓகே, அண்ட் his analysis of the allowed conformation of protein through the use of Ramachandran plot rank among the most outstanding contribution in structural biology. So structural biologyல இவரோட கான்ட்ரிபியூஷன் என்னவா இருந்திருக்கு, யூசிங் ராமச்சந்திரன் பிளாட். ஸோ இவர் அந்த கொடுத்த அந்த புரோட்டீனுடைய அந்த ஸ்ட்ரக்சரை அவர் என்னவா ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காரு, ராமச்சந்திரன் பிளாட்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காரு. அது மூலமா நம்ம ஸ்ட்ரக்சரல் பயாலஜி படிக்கிறதுக்கு இது ஒரு ஒன் ஆஃப் த அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ரிபியூஷனா இருந்திருக்காமா. ஓகே, இவர் எப்போ பிறந்தாரு, தட் இஸ் ஆல் ஓகே, ஃபைன். அண்ட் கமிங் டு திஸ், இவர் ஏதாவது அவார்ட்லாம் வாங்கியிருப்பாரு, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்பா.
இவர் எங்க பிறந்தாருன்றதை விட இவர் ஏதாவது அவார்டு வாங்கியிருக்காரான்ற ஒரு கொஸ்டினை தேடுங்க. ஓகே, இவர் என்ன பண்ணியிருக்காரு? his father was a professor, எனக்கு அதெல்லாம் வேண்டாம். And shaping Ramachandran's interest in mathematics. After completing his school years, Ramachandran graduated. Okay, and BSc honors பண்ணியிருக்காரு physicsல. And he received PhD from Cambridge University. And while at Cambridge, Ramachandran met Linus Pauling. Important point. இது வாங்க, இது important. இவர் இந்த ஸ்ட்ரக்சரல் டிஸ்கவரி பண்றதுக்கு யாரோ ஒருத்தர் தூண்டுகோலா இருந்திருப்பாங்கல்ல, அந்த யாரோ ஒருத்தர் தான் இவர். இவர் என்ன பண்ணிருக்காரு? பிஹெச்டி பண்றதுக்காக எங்க போயிருக்காரு? கேம்பிரிட்ஜ் போயிருக்காரு. அங்க இவர் யாரை மீட் பண்றாரு? லினஸ் பாலிங். Okay, he met Linus Pauling and was deeply influenced by his publication on model of alpha helix and beta sheet structure. அப்போ செகண்ட் கொஸ்டின் வருதா? என்னது? கொலாஜன் ஹெலிக்ஸ ப்ரொடியூஸ் பண்ணது, ஐ மீன் டிஸ்கவர் பண்ணது ஜிஎன் ராமச்சந்திரன் அப்படின்னா, ஆல்பா ஹெலிக்ஸையும் பீட்டா பிளேட்டடையும் டிஸ்கவர் பண்ணது யாரு? கொஸ்டின் வருமா? ஓகே, who discovered alpha helix and beta plated secondary structure? Answer me. Yes, who discovered alpha helix and beta plated structure? If collagen protein was discovered by G. N. Ramachandran, then who discovered alpha helix and beta plated? Yes, the answer is யாரு? லினஸ் பாலிங்ஸ். புரியுதா உங்களுக்கு? யா, சோ லினஸ் பாலிங் தான் என்ன பண்ணிருக்காரு? ஃபர்ஸ்ட் அல்பா ஹெலிக்ஸ் அண்ட் பீட்டா பிளேட்டட் ஸ்ட்ரக்சர்ஸை கண்டுபிடிச்சிருக்காரு, பீட்டா ஷீட் ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிச்சிருக்காரு. அதுல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இவர் என்ன கண்டுபிடிச்சிருக்காரு? ஸ்ட்ரக்சர் ஆஃப் கொலாஜன் அப்படின்னு, அதாவது தேர்ட் டெர்ஷரி ஸ்ட்ரக்சரை அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. சாரி, செகண்டரி ஸ்ட்ரக்சருடைய தேர்ட் டைப் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஃபைனா, அண்ட் ஃபைனலி he passed away around 2001. How's this? So அப்போ எங்க இருந்து எங்க கனெக்ட் பண்றாங்க பாத்தீங்களா உங்களுக்கு டாபிக்? Yes, is it interesting everyone? Yes ma. Perfect. So day 1ல இருந்து நான் சொல்றேன், the way you study bio has to be different to score 360 out of 360. அதுதான் டார்கெட். சார் நான் 250 எடுத்தா போதும், 300 எடுத்தா போதும்னு இருக்கீங்கன்னா நீங்க இவ்வளோலாம் பார்க்க தேவையில்ல. ஜஸ்ட் கோ அண்ட் டேக் ஒன் ஷார்ட்ஸ், அதை பார்த்தாலே புரிஞ்சிடும். ஓகேவா? ஃபைன்மா. So now we are going to start the chapter. இப்பதான் சாப்டர் ஸ்டார்ட் பண்ண போறோமா அப்படின்னா, எஸ் ஆப்வியஸ்லி. இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, லைக் எவ்ரி சிங்கிள் பாயிண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். இப்பதான் வந்து அஃபிஷியலி சாப்டர் இஸ் கெட்டிங் ஸ்டார்டட். ஓகே, டோன்ட் வரி, வில் டூ சூன். ஓகேவா? ஓகே, ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்க? Coming to the chapter, when you look around, you see both living and non-living things. நம்மளை சுத்தி பார்க்கும் பொழுது என்ன தெரியுதாமா? நம்மளை சுத்தி என்ன இருக்கு? லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் ரெண்டுமே நம்மளை சுத்தி இருக்குப்பா. லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் when they interact to each other, it is known as living and non-living. When they interact, then it is called as biodiversity. Not biodiversity, ecology. Sorry. Then it is called as ecosystem. What is ecosystem? Interaction between both living and non-living substances. Then it is called as ecosystem. Okay, fine, done. So you must have wondered and asked yourself, what is it that makes an organism living? Okay, first thing, ஒரு question, ஒரு ஆர்கனிசம் லிவிங்கா இருக்கிறதுக்கு என்ன தேவை? ஓகே, எதனால ஒரு ஆர்கனிசம் லிவிங்கா இருக்கு? ஆர்
what is that inanimate thing does not have which a living thing has? Inanimate na enna? Animate அப்படின்னா மூவிங் பா. Animate அப்படின்னா மூவிங். Inanimate na non moving. Okay, non movable things. அதாவது what is that in an inanimate thing does not have which a living thing have? Living thingல ஏதோ ஒன்னு இருக்கு, அதனால அது அனிமேட்டா இருக்கு. ஐ மீன் அது மூவ் ஆகுது. அந்த ஒண்ணு இல்லாததுனால நான் லிவிங் எப்படி இருக்கு? இன்அனிமேட்டா இருக்கு. அது என்னதுன்னு கேக்குறாங்க. ஓகே, so what is the one which makes a living or organism living? First question. இந்த क्वेश्चन ரெண்டு விதமா கேட்கலாம். அதாவது இதுக்கு ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா செல். இதுக்கு ஆன்சர் என்ன? செல்லு. ஒரு செல்லு தான் என்ன பண்ணுது? ஒரு ஆர்கானிசம் லிவிங்காவோ இல்ல நான் லிவிங்காவோ மாத்துது. ஓகேவா? சோ ஒரு செல் இருந்தது அப்படின்னா அந்த ஆர்கானிசம் லிவிங், விச் இஸ் அன் அனிமேட். ஓகே, அதே செல்லு இல்ல அப்படின்னா அந்த ஆர்கானிசம் நான் லிவிங். ஓகே, விச் இஸ் இன்அனிமேட். ரைட்டா? ஃபைன். அப்ப புரிஞ்சுக்கோங்க. அப்போ என்ன தெரிஞ்சுக்கலாம் நம்ம இதுல? செல்லுல என்ன இருக்கு? சாரி, லிவிங்ல என்ன இருக்கு? லிவிங்ல என்ன இருக்கு? செல்லுல இருக்கு. நான் லிவிங்ல என்ன இருக்கு? Non-living has to be made up of something, right? What is that? It is made up of atom. Okay, which one is animate here? This is animate and this is inanimate. Okay, ma? Yes, clear? Okay, so the answer is presence of basic unit of life, which is nothing but cell. Okay, all organisms are composed of cell. Okay, எல்லா organism எதனால இருக்கு? It is composed of cell. Some are composed of single cell and are called as unicellular organism, while the others are composed of many cell, they are called as multicellular organism. So அப்ப இதுல என்ன சொல்றாங்க? Cell, if they are single, or you can say like this, organisms which is composed of single cell is called as unicellular. Okay, adhe mari organisms which is composed of many cell are called as multicellular. Right? Okay, so single cell அப்படின்னா single cellனால ஒரு ஆர்கானிசம் ஆயிருக்கு அப்படின்னா that is called unicellular. நிறைய செல்ஸ் ஒண்ணா சேர்ந்து ஒரு ஆர்கானிசம் ஃபார்ம் பண்ணுதுன்னா that is called as multicellular. Right? My book name is NCERT. Okay, NCERT book தான். Yeah, it is NCERT book. I'm not referring. நான் யூஸ்வலா எந்த மெட்டீரியல்ஸோ எந்த மாடியூல்ஸோ நான் ரெஃபர் பண்ண மாட்டேமா. ஐ மீன் லைக் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். நாட் ரெஃபர், ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஓகே, இன்னும் பாத்தீங்கன்னா ட்ரூ மேன்ஸ் எலிமெண்ட்ரி புக்னு ஒன்று இருக்கு. ஆக்சுவலா அந்த புக்கெல்லாம் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஸ்கூல்ஸ்லாம். லைக் நார்மலாக உங்க ஸ்கூல்ல இந்த மாதிரி இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம்லாம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சம்டைம்ஸ் இந்த ட்ரூ மேன் அந்த புக்கெல்லாம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஃபேக்கல்டி மெட்டீரியல்ஸ். அதெல்லாம் அவ்வளோ டீப்பாலாம் நீங்க அதை படிச்சு நீங்க ஒன்றும் பிஹெச்டி பண்ண போறது கிடையாது. நவ் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய நீட் என்னன்றதை புரிஞ்சுக்கோங்க. யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் அன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஓகே, என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல நீங்க 600 எடுத்து காலேஜ்குள்ள போனாலோ 720 out of 720 எடுத்து காலேஜ்குள்ள போனாலோ day 1 starts from 0. உங்களுடைய எம்பிபிஎஸ்ன்றது ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. அப்போ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை படிங்க. அது என்ன தேவைன்றது இந்த NCERTல இருக்கு, போதுமானது. ஓகே, ஸோ அபார்ட் ஃப்ரம் தட் உங்களுக்கு கான்செப்சுவல் நாலேஜ் கிடைக்கணும் வேணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா லைக் நீங்க உங்களுடைய மாடியூல்ஸை ப்ரிஃபர் பண்ணலாம். பட் ஃபார் மீ லைக் சோ ஃபார் திஸ் இஸ் மோஸ்ட் எனஃப் ஃபார் அஸ். ஓகே, திஸ் இஸ் 11th புக்மா. இது வந்து 11th புக். ஓகே, ஸோ கமிங் டு செல். ஒரு செல்லுனா என்ன? Unicellular organisms are capable of independent existence and performing essential function of life. What is independent existence? அதாவது ஒரு சிங்கிள் செல்லாவே இருந்து ஒரு லிவிங் ஆர்கானிசம்னா என்ன பண்ணும்பா? அதுக்கிட்ட லைஃப் ப்ராசஸ் இருக்கணும். What is life process? For example, இப்படி படிப்போமா? ஒரு ஆர்கானிசம், ஒரு லிவிங் ஆர்கானிசம்னா ஒரு லிவிங் ஆர்கானிசம் லிவிங்கா இருக்கணும்னா, ஓகே, லிவிங் ஆர்கானிசம் தன்னை ஒரு லிவிங்காவே வச்சுக்கணும்னா, டு மெயின்டைன் லிவிங், ஓகே, லிவிங்கா இருக்கணும்னா இட் ஷுட் அண்டர்கோ லைஃப் ப்ராசஸ். நான் சொல்றது புரியுதா? ஓகே, நான் என்ன சொல்றேன், ஒரு லிவிங் ஆர்கானிசம் லிவிங்கா இருக்கணும்னா அது என்ன பண்ணணும்? லைஃப் ப்ராசஸ் பண்ணணும். வாட் இஸ் இட் லைஃப் ப்ராசஸ்? கன்சிடர் ஆல் அவர் பிசியாலஜிக்கல் ப்ராசஸ் ஆர் கால்ட் லைஃப் ப்ராசஸ். என்னதுப்பா அந்த பிசியாலஜிக்கல் ப்ராசஸ்? கன்சிடர் டைஜஷன்,
excretion, respiration, புரியுதா? இந்த மாதிரி நிறைய சர்க்குலேஷன் எல்லாமே, லோகோமோஷன் இந்த மாதிரி, ரைட்? சோ இந்த மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் பண்ணாதான் நீங்க உங்களை என்னவா வச்சுக்க முடியும்? லிவிங்கா வச்சுக்க முடியும். Are you getting my point? அப்போ இப்ப நம்மளுடைய பாடியில ஃபார் எக்ஸாம்பிள் டைஜஷனுக்குன்னு ஒரு ஆர்கன் இருக்கு, ரைட்டா? எக்ஸ்கிரீஷனுக்குன்னு ஒரு ஆர்கன் இருக்கு, ரெஸ்பிரேஷனுக்குன்னு ஒரு ஆர்கன் இருக்கு, ரைட்? சோ இதுக்கு ஒரு ஆர்கன், இதுக்கு ஒரு ஆர்கன், இதுக்கு ஒரு ஆர்கன், ஓகேவா? இந்த ஆர்கன்ஸ் எல்லாமே ஒன்னா சேர்ந்து என்ன பண்ணுது? ஒரு ஆர்கன் சிஸ்டம் ஃபார்ம் பண்ணுது. அதுக்கப்புறம் ஒரு ஆர்கனிசம் ஃபார்ம் ஆகுது. ஆர்கன் சிஸ்டம் ஃபார்ம் ஆகுது. அது மூலமா எனக்கு என்ன கிடைக்குது? ஒரு ஆர்கனிசம் கிடைக்குது. நான் என்ன ஆர்கனிசமா இருக்கேன்? லிவிங் ஆர்கனிசமா இருக்கேன். இப்போ இந்த லிவிங் ஆர்கனிசம் யூனிசெல்லுலாரா மல்டிசெல்லுலாரா? இந்த லிவிங் ஆர்கனிசம் யூனிசெல்லுலாரா மல்டிசெல்லுலாரா? இட் இஸ் மல்டிசெல்லுலார். அப்போ நிறைய செல்ஸ் ஒன்னா சேர்ந்து என்ன பண்றாங்க? இப்போ இந்த டைஜஷன், இந்த ஆர்கன், இந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டொமக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸ்டொமக் இஸ் an organ. Organ is made up of tissue. Tissue is made up of cell. அப்போ இங்க ஒரு செல் இருக்கா, ரைட்? அதே மாதிரி எக்ஸ்கிரீஷன், எக்ஸ்கிரீஷன் இஸ் an organ. Organ is made up of tissue. Tissue is made up of cell. அப்போ இங்க ஒரு செல் இருக்கா? ரெஸ்பிரேஷன், ரெஸ்பிரேஷன் அப்படின்னா கன்சிடர் ஃபார் எக்ஸாம்பிள் லங்ஸ் எடுத்துக்கலாமா? லங்ஸ்ன்றது ஒரு ஆர்கன், ரைட்டா? ஆர்கன் இஸ் மேட் அப் ஆஃப் டிஷ்யூ, டிஷ்யூ இஸ் மேட் அப் ஆஃப் செல். அப்போ இங்க ஒரு செல் இருக்கா? அப்போ நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செல்ஸ் ஒன்னா சேர்ந்து ஃபார்ம் ஆனதுதான் என்னது? மல்டி செல்லுலார் ஆர்கனிசம், ஓகேவா? ஆனா யூனிசெல்லுலார் ஆர்கனிசம்னா என்கிட்ட இருக்கிறதே ஒரே ஒரு செல் தான். என்கிட்ட இருக்கிறதே ஒரே ஒரு செல் தான். இந்த ஒரே ஒரு செல்லை வச்சு நான் இண்டிபெண்டா நான் என்ன பண்ணுவேன்? எக்ஸிஸ்ட் ஆவேன். இண்டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ் கொடுப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாக்டீரியா எடுத்துக்கோங்க. பாக்டீரியா இஸ் a யூனிசெல்லுலார் சிங்கிள் செல் ஆர்கனிசம். அந்த சிங்கிள் செல் நம்ம என்னென்னலாம் பண்றோமோ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே அதுவும் பண்ணும். அதுவும் நம்மள மாதிரி டைஜஸ்ட் பண்ணும், அதுவும் நம்மள மாதிரி ரெஸ்பிரேட் பண்ணும், அதுவும் நம்மள மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்கிரீட் பண்ணும், ஓகே? அதுவும் நம்மள மாதிரி ரெஸ்பிரேஷன் பண்ணும், எல்லா வேலையும் அதுவும் பண்ணும், ஓகேவா? அப்போ நம்ம அதை பண்றோம் அப்படின்னா நம்ம ஒரு ஒரு ப்ராசஸ்க்கும் ஒரு ஒரு செல்லை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், ரைட்டா? ஆனா அந்த பாக்டீரியா அந்த ஒரு செல்லை வச்சு எல்லா வேலையும் பண்ணுது. அதுக்கு பேரு இண்டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ். புரியுதா? யா. சோ அப்போ ஒரு யூனிசெல்லுலார் ஆர்கனிசம்னா என்ன பண்ணுதாமா? It undergo an independent existence and it performs all essential functions. Essential function நான் சொன்ன அந்த physiological function. எல்லா physiological functionsையும் அது எடுத்து பண்ணுது, ரைட்டா? Anything less than a complete cell, anything less than complete structure of a cell does not ensure independent living. யாரை பத்தி பேசுறாங்கன்னு சொல்லுங்க. இங்க யாரை பத்தி பேசுறாங்க? Anything less than a complete structure of a cell does not ensure independent living. நான் இந்த வேர்ட் ஆல்ரெடி சொன்னேன். Anything less than a complete cell or less than an incomplete cell is not considered as a living cell. கரெக்டா? அதுதான் அவங்க சொல்றாங்க. அதனால என்ன பண்ண முடியாதாமா? இண்டிபெண்டன்ட் லிவிங்க அதால என்ஷூர் பண்ண முடியாது. யாரை பத்தி பேசுறாங்க அவங்க? வைரஸை பத்தி பேசுறாங்க. Hence, cell is the fundamental structural and functional unit of all living organism. It is a fundamental character. ஓகே? செல் அப்படின்றது என்னது? ஃபண்டமெண்டல். ஃபண்டமெண்டல்னா பேசிக். பேசிக்கா இது தேவைப்படுற ஒரு கேரக்டர் ஒரு லிவிங் ஆர்கனிசம்ஸ்க்கு. ஓகே? எதுக்காக அது தேவை? எனக்கு ஸ்ட்ரக்சரல் ப்ரிஃபரன்ஸ்க்கும் தேவை, ஃபங்க்ஷனல் ப்ரிஃபரன்ஸ்க்கும் தேவை, ரைட்டா? இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பிசியாலஜிக்கல் அண்ட் பிஹேவியர் ப்ராசஸ்னு படிச்சோம். ஞாபகம் இருக்கா? இதுதான் பிசியாலஜிக்கல் அண்ட் பிஹேவியர் ப்ராசஸ்னு படிச்சோம், ஓகேவா? ஓகே, கமிங் டு சயின்டிஸ்ட். யாருப்பா இவரு? ஆண்டன் வான் லீவன்ஹாக். இவருக்கு பேர் என்ன? ஆண்டன் வான் லீவன்ஹாக். He was the first to saw and describe a live cell. இவர் தான் என்ன பண்றாராமா? ஃபர்ஸ்ட் லிவிங் செல்லை கண்டுபிடிக்கிறாராமா, ஒரு லைவ் செல்லை கண்டுபிடிக்கிறாராமா, ஓகேவா? ஆக்சுவலி இது என்ன கதைன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு செல்ல வியூ பண்ணணும்னா உங்களுக்கு என்ன தேவை? ஒரு செல்லை நார்மலா என் கண்ணால பார்க்க முடியுமா? நோ. செல் ஆர் மைக்ரோஸ்கோபிக். அப்ப அதை என் கண்ணால பார்க்கணும் அப்படின்னா எனக்கு என்ன தேவைப்படுது? அப்போ எனக்கு ஒரு மைக்ரோஸ்கோப் தேவைப்படுது. அப்போ கொஸ்டின் இஸ், இந்த மைக்ரோஸ்கோப்புடைய டிஸ்கவரிக்கு அப்புறம் தான் யாருடைய ஸ்டடி இன்னும் டெவலப் ஆச்சு? செல்லுடைய ஸ்டடி டெவலப் ஆச்சு. அப்ப மைக்ரோஸ்கோப்பை டிஸ்கவர் பண்ணது யாரு? It is discovered by Anton von Leeuwenhoek. So இவர் தான் என்ன பண்ணிருக்காரு? மைக்ரோஸ்கோப்பை கண்டுபிடிச்சிருக்காரு, ரைட்டா? இவர் கண்டுபிடிச்ச மைக்ரோஸ்கோப்பை வச்சு
ராபர்ட் ஹூக் அப்படின்ற ஒருத்தர் என்ன பண்றாரு, ஒரு பிளான்டோடைய பார்க்னா என்ன, அந்த கட்டை, பிளான்டோடைய பட்டை இருக்கும்ல, ஸ்டெம், அந்த வுட்டுக்கு வெளியில ஸ்டெம் இருக்குல்ல, நம்ம உடைப்போமே அந்த மாதிரி. ஓகே, அந்த பார்க்ல அவர் என்ன பண்றாருன்னா ஒரு ஹனி கோம் லைக் ஸ்ட்ரக்சர்ஸை கண்டுபிடிக்கிறாரு. ஹனி கோம் லைக் ஸ்ட்ரக்சரை அவரு பாக்குறாரு. அந்த ஆண்டன் வான் லீவன்ஹாக் கண்டுபிடிச்ச மைக்ரோஸ்கோப்பை வச்சு பிளான்டோடைய பார்க்ல ஒரு ஹனிகோம் லைக் ஸ்ட்ரக்சரை பாக்குறாரு, அவர் கண்ணால பாக்குறாரு. அந்த ஹனிகோம் லைக் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா இப்படி இருக்காமா, இப்படி இருக்காமா, ரைட்டா? இது இன்னொரு ஃப்ரேம்ல அவருக்கு பார்க்கும் பொழுது இந்த சவப்பெட்டி மாதிரியும் இருக்காமா, ஒரு தனி சாம்பர்ஸ். ஆமா, ஓகே, ஒரு தனி சாம்பர்ஸ். இந்த ஒரு தனி கம்பார்ட்மெண்ட்ஸுக்கு அவரு, இந்த கம்பார்ட்மெண்ட்ஸ்க்கு அவர் என்ன பேர் கொடுக்கிறாரு, செல்லுன்னு கொடுக்கிறாரு. இது அவர் கொடுத்த நேம் கிடையாது, இது ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு பேர் தான். ஓகேவா? சோ the term cell was given by Robert Hooke. The term cell was given by Robert Hooke. அப்போ ஃபர்ஸ்ட் இவர் தான் வந்து செல்லை கண்டுபிடிக்கிறாரு. Who is the first one to term the cell or to identify the cell? ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது யாரு? ராபர்ட் ஹூக். அப்போ he is the first one to identify living cell or dead cell. bark அப்படின்றது living cell or dead cell? It is made up of sclerenchyma. It is made up of sclerenchyma. Sclerenchyma is living cell or dead tissue? Living tissue or dead tissue? It is a dead tissue. Okay, அப்போ அவரு பார்த்த செல்லும் என்ன மாதிரி டிஷ்யூ, என்ன மாதிரி செல், லிவிங் செல்லா டெட் செல்லா? இட் இஸ் a dead cell. சொல்றது புரியுதா? ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது, ஒரு செல்ல உங்க கண்ணால பார்க்க முடியாது, நேக்கட் ஐஸால பார்க்க முடியாது, we need a microscope. அப்போ மைக்ரோஸ்கோப்போடைய ஃபர்ஸ்ட் டிஸ்கவரி யார் மைக்ரோஸ்கோப்பை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க? ஆண்டன் வான் லீவன்ஹாக் தான் கண்டுபிடிச்சாரு. சரி, ஓகே, ஃபைன். அவரு கண்டுபிடிச்ச மைக்ரோஸ்கோப்பை வச்சுதான் ராபர்ட் ஹூக் என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் ஒரு செல்லை ஐடென்டிஃபை பண்றாரு. அந்த செல்லை எதுல இருந்து எடுக்கிறாரு, ஒரு பிளான்டோடைய பார்க்ல இருந்து எடுக்கிறாரு. அது லிவிங்கா டெட்டா? அந்த செல் அவர் கண்ணால பார்த்தது லிவிங் செல்லா டெட் செல்லான்னு கேட்டீங்கன்னா the answer is dead cell because bark is made up of sclerenchyma, dead tissue. ரைட்டா? சரி, நம்ம ப்ரொடியூஸ் பண்ண ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு ஒருத்தன் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, லைவ் செல்லையே பாக்குறாரு. ஓகே, he is the one to first identify live cell. He is the one to first identify live cell. அப்ப டெட் செல்ல ஃபர்ஸ்ட் பாக்குறது யாரு? ராபர்ட் ஹூக். லைவ் செல்ல ஃபர்ஸ்ட் பாக்குறது யாரு? நம்ம ஆண்டன் வான் லீவன்ஹாக். ஓகேவா? இவங்க ரெண்டு பேரும் ஒரு செல்ல பாக்குறாங்கப்பா, அது லிவிங் செல்லோ டெட் செல்லோ. ஆனா ரெண்டுத்துலயுமே காமனா ஒண்ணு இருக்கு. என்னது? ரெண்டுத்துலயுமே காமனா ஒண்ணு இருக்கு, நியூக்ளியஸ். அப்ப இந்த நியூக்ளியஸை டிஸ்கவர் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா இவருக்கு பேரு ராபர்ட் பிரவுன். This Robert Brown is the one who discovered nucleus. புரியுதா? Yes, he is the one who discovered nucleus. அப்ப இப்படிதான் கதை வந்திருக்கு, ரைட்டா? இப்போ அவங்க நம்ம NCERT என்ன சொல்றாங்க பாருங்க. என்ன சொல்றாங்க? Anton van Leeuwenhoek was the first one to saw and describe a live cell. First thing. Robert Brown later discovered the nucleus. Okay, he's the one who later discovered the nucleus. The invention of the microscope and its improvement leading to the electron microscope revealed all the structural details of the cell. அப்ப என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் செல்லை ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் அந்த செல்லுடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே ப்ராப்பரா ஸ்டடி பண்றதுக்கு அவங்களுக்கு என்ன தேவைப்பட்டது, எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் தேவைப்பட்டது. எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் which revealed all the structural details of the cell. அதாவது இன்டர்னல் ஸ்ட்ரக்சரல் டீடைல்ஸ் அவங்க வந்து just a minute. Okay. ஓகேமா, ரைட். சோ எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வச்சு என்ன பண்றாங்க, ஸ்ட்ரக்சரல் ரிவீலும் பண்றாங்க. ஆச்சா, கமிங் டு செல் தியரி.
இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், டக்கு டக்குன்னு பார்ப்போம். ஓகேவா? செல் தியரி, ஸ்லீடன், மத்தியாஸ் ஸ்லீடன், ஓகே, 1838ல அவர் ஒரு ஜெர்மன் பாட்டனிஸ்ட். அவர் என்ன பண்றாரு, எக்ஸாமின் லார்ஜ் நம்பர் ஆஃப் பிளான்ட்ஸ், நிறைய பிளான்ட்ஸ்ல அப்சர்வ் பண்றாரு. எல்லா பிளான்ட்ஸும் எதனால ஆயிருக்கமா, இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் cells which form the tissue of the plant. Okay, and at about the same time Theodor Schwann ரெண்டாவது. ஓகே, அவர் எப்ப பண்றாரு பாருங்க, அவர் வந்து 1838ல பண்றாரு. அடுத்து இவர் எப்ப பண்றாரு, 1839. 1 year கேப்ல அடுத்து ஒரு zoologist வராரு. He is the one who studied different type of animal cells and reported that cells had a thin outer layer which is today known as plasma membrane. He also concluded, based on studies on the plant tissue, that the presence of cell wall is a unique character of the plant cell. அப்ப பாருங்க, plant cellல இருக்கக்கூடிய different type of tissues identify பண்ணது யாரு, ஸ்லீடன். Okay, who is a German botanist, right? And அதே டைம்ல ஜெர்மன் ஜுவாலஜிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல நடந்ததெல்லாம் கிடையாது, ஒரே டைம் நடந்ததெல்லாம் கிடையாது. இட் இஸ் ஆல் கோஇன்சிடென்ஸ். ஓகேவா? ஸோ ஒருத்தருடைய ஒர்க்கை பார்த்து இன்னொருத்தர் பண்றது தான், ரைட்? அவர் என்ன பண்றாருன்னா, அவர் அனிமல்ஸ்ல இருக்கக்கூடிய அனிமல் செல்ஸ்ல இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அனிமல் செல்ஸை ஐடென்டிஃபை பண்றாரு. அண்ட் அந்த அனிமல் செல்ல என்ன இருக்காமா, ஒரு தின் அவுட்டர் லேயர் ஒன்று இருக்குன்றாரு. அந்த தின் அவுட்டர் லேயர் தான் இன்னைக்கு நம்ம அது என்னன்னு சொல்றோம், பிளாஸ்மா மெம்பரேன், செல் மெம்பரேன் சொல்றோம். அண்ட் அவரே தான் என்ன சொல்றாருன்னா, செல் வால்ன்ற ஒண்ணு பிளான்ட்ல இருக்கு, அது யூனிக்கா இருக்கு, அது இதுல இல்ல, அனிமல் செல்ல இல்லன்றதையும் சொல்றாரு. ரைட்டா? ஃபைன். On the basis of this, Schwann proposed the hypothesis that bodies of animals and plants are composed of cells and products of cells. இந்த பாயிண்ட் நான் சொன்னேன் உங்களுக்கு ஆல்ரெடி. What is animals or living organisms are made up of? That is hypothesis that bodies of animals, that means animals and plants are composed of cell and products of cell. In the words சொன்னா உங்களுக்கு, plants and animals are made up of cell and its products. Yeah. So ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, செல் தியரி ஃபார்முலேட் பண்றாங்க. Schleiden and Schwann together formulated cell theory. This theory, however, எதை பத்தி அவங்க டிஸ்கிரைப் பண்ணல, எப்படி ஒரு நியூ செல் ஃபார்ம் ஆகுதுன்றத பத்தி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணல. அதை யார் எக்ஸ்பிளைன் பண்றாங்க, தட் இஸ் எக்ஸ்பிளைன்ட் பை Rudolf Virchow. Okay, அவர் என்ன சொல்றாரு, that cells divided and new cells are formed from pre-existing cell. அப்ப இவர் எதை பத்தி பேசுறாரு, அவரு டிவிஷன், செல் டிவிஷன் அப்படின்ற ஒண்ணு பத்தி பேசுறாரு. ஓகேவா? ருடால்ஃப் விர்ச்சோ என்ன பண்றாரு, ஒரு புது செல் எப்படி ஃபார்ம் ஆகுது, ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல் டிவைட் ஆச்சுன்னா அதுல இருந்து எனக்கு ஒரு புது செல் கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பட் இதுலயுமே ஒரு கொஸ்டின் இருக்கு, அந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல் எங்க இருந்து ஃபார்ம் ஆச்சுன்னு ஒரு கொஸ்டின் வரும்ல, தட் இஸ் எவல்யூஷன். ஓகே, எவல்யூஷன் ஒரு சாப்டர்ல எப்படி ஒரு ஃபர்ஸ்ட் ஆக்சிஜனிக் ஃபார்ம் ஆஃப் செல் ஃபார்ம் ஆச்சு அப்படின்றத நம்ம எவல்யூஷன் ஒரு சாப்டர்ல படிப்போம். ரைட்டா? இப்போதைக்கு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்? அண்ட் இது அவருடைய லாங்குவேஜ் எப்படி சொல்றாரு, ஆம்னிஸ் செல்லுலா ஈ செல்லுலா அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் என்ன பண்றாரு, அந்த ஹைபோதேசிஸ் என்ன பண்றாருன்னா மாடிஃபை பண்றாரு. என்ன ஹைபோதேசிஸ், ஃபர்ஸ்ட் இந்த செல் தியரியோடைய ஹைபோதேசிஸ கொடுத்தது யாருப்பா, ஸ்லீடனா ஸ்வானா? சொல்லுங்க. செல் தியரிய ஃபார்முலேட் பண்ணது ஸ்லீடன் அண்ட் ஸ்வான். பட் ஒரு ஹைபோதேசிஸ் கிரியேட் பண்ணது ஸ்லீடனா ஸ்வானா? ஹைபோதேசிஸ் கிரியேட் பண்ணது, ஃபர்ஸ்ட் ஹைபோதேசிஸ் சொன்னது, ஹைபோதேசிஸ்னா ஒரு தியரி, ஃபர்ஸ்ட் அந்த தியரிய கொடுத்தது யாரு, ஸ்லீடன் ஆர் ஸ்வான்? லெட்ஸ் see who is going to answer. சரி, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஸ்லீடன்ற ஒரு பிளான்ட்ஸ்ல இருக்கக்கூடிய டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு பிளான்ட்ஸ் ஆர் ஆல் மேட் அப் ஆஃப் செல்ஸ்னு சொல்லிட்டாரு ஒண்ணு. அடுத்து ஸ்வான் வராரு, அவர் என்ன பண்றாரு, அனிமல்ஸ்ல இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அனிமல்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் செல்ஸ்ன்னு சொல்றாரு. அண்ட் அனிமல்ஸ்ல ஒரு தின் லேயர், அனிமல் செல்ல ஒரு தின் லேயர் இருக்கு அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாரு. அந்த தின் லேயர் தான் நம்ம இன்னைக்கு படிக்கிற பிளாஸ்மா மெம்பரேன் ஒண்ணு. அண்ட் ரெண்டாவது, அனிமல் செல்ல இல்லாத ஒண்ணு பிளான்ட் செல்ல யூனிக்கா இருக்கு, அதுக்கு பேரு செல் வால்ன்றதையும் சொல்றாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் அவரு ஒரு ஹைபோதேசிஸ் கொடுக்கிறாரு, யாரு, நம்ம ஸ்வான். ஓகே, the Schwann is the one who gave the hypothesis. So remember, Schwann proposed the hypothesis. So first cell theory உடைய hypothesis கொடுத்தது யாரு, Schwann. Okay, and
என்னன்னு சொல்றாரு? அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் செல் அண்ட் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் செல். ஓகே, ஆனா அவங்க ரெண்டு பேருமே ஃபார்முலேட் பண்ண செல் தியரியில எதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணல, எப்படி புது செல் ஃபார்ம் ஆகுதுன்றத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணல. அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு யார் வந்தாரு? ருடால்ஃப் விர்ச் வந்தாரு. எப்படி ஒரு புது செல் ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னாரு. அந்த பினோமெனானுக்கு பேரு செல் டிவிஷன். ஒரு இருக்கக்கூடிய ஒரு எக்ஸிஸ்டிங் செல் டிவைட் ஆகி ஒரு புது செல் ஃபார்ம் பண்ணுது. அதுதான் வந்து அவர் சொல்றாரு. தென் ஃபைனலி he gave a complete shape for the cell theory. எப்படி சொல்றாரு? All living organisms are made up of cells and products of cells ன்னு சொல்லிடுவார். All living organisms are made up of cell and its products of cells. ரைட்டா? And all cells arise from pre-existing cell. So இதோட செல் தியரியை அவர் முடிச்சு வைக்கிறாரு. ரைட்டா? ஃபைன். Yes, super Sanjay. Jinal Vanjara, good, present, thank you. Okay, coming to overview of a cell. Okay, so ஒரு செல்னா எப்படி இருக்கோ என்ன ஏதுன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஓகேவா? reload this. சரி, இதுல இந்த நோட்ஸ் நான் உங்களுக்கு பெருசா ஷேர் பண்ண முடியும், இந்த அனோட்டேஷனும் உங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதனால நான் எழுத நீங்க அப்படியே உங்களுடைய நோட்ஸ்ல எழுதிக்கோங்க. ஓகேவா? பிகாஸ் எண்ட் ஆஃப் தி டே இஸ் என்சிஆர்டி, ரைட்? ஓகே, ஸோ earlier நான் ஆனா உங்களுக்கு வந்து ஒரு லைனும் படிச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ இட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் வெரி ஈஸிலி. ரொம்ப சீக்கிரமாலாம் நான் ஒரு சாப்டர் முடிச்சிட மாட்டேன். ஐ வில் கோ டீப். ஆனா இந்த ஒரு லெக்சர், அதாவது நீங்க ஒரு லெக்சர் 2 hours பாக்குறீங்க அப்படின்னா you are getting to know about each and every A to Z of the topic whichever I am going to teach. Right? அதனால அதை புரிஞ்சுக்கோங்க. I am not going to rush up. Fast எல்லாம் போக மாட்டேன். ஓகேவா? You have earlier observed cells in an onion peel. Okay, onion peel or a human cheek cell. அவங்க என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு செல்ஸ் அப்சர்வ் பண்ணிருப்போம். ஆனியன் பீல்ல இருந்து நம்ம என்ன செல் அப்சர்வ் பண்ணிருப்போம்? இட் இஸ் a plant cell. ஹியூமன் சீக்ல இருந்து நம்ம என்ன செல்ஸ் அப்சர்வ் பண்ணிருப்போம்? இட் இஸ் an animal cell. ஓகே, சோ ஆனியன் பீல்ல இருந்து பிளான்ட் செல், ஹியூமன் சீக்ஸ்ல இருந்து அனிமல் செல். எதை வச்சு பார்க்குறோம்? மைக்ரோஸ்கோப்பை. லெட் அஸ் ரீகலெக்ட் தியர் ஸ்ட்ரக்சர். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆனியன் செல்லையும் ஹியூமன் சீக் செல்லையும் நான் ஐடென்டிஃபை பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளான்ட் செல்லையும் ஒரு அனிமல் செல்லையும் நான் வந்து டிஃபரன்ஷியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுல எப்படி இருக்காமா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளான்ட் செல்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு பிளான்ட் செல், லெட்ஸ் சே இது ஒரு அனிமல் செல். ரைட்டா? ஃபைன். சோ பிளான்ட் செல்ல என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் இட் ஹாஸ் ஒரு செல் மெம்பரேன் அண்ட் ஒரு செல் வால். கரெக்டா? ஒரு செல் மெம்பரேன் அண்ட் ஒரு செல் வால். இதுல என்ன இருக்கு? இதுல வெறும் செல் மெம்பரேன் மட்டும் தான் இருக்கு. ரைட்டா? So what is this? உள்ள இருக்கிறது செல் மெம்பரேன், வெளியில இருக்கிறது செல் வால். இங்க இருக்கிறது வெறும் செல் மெம்பரேன் மட்டும்தான். சரி, ஓகே. ரெண்டு பேர்லயுமே காமனா ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னேன். யாரு? நியூக்ளியஸ். இதுலயுமே நியூக்ளியஸ் இருக்கு, இதுலயுமே நியூக்ளியஸ் இருக்கு. ரைட்டா? ஃபைன். இப்போ இதுல ஒரு பெரிய வேக்யூல் இருக்குப்பா. இது என்னது? இதுக்கு பேரு வேக்யூல். வேக்யூல் which we know it is a storage part of a cell. இதுல வேக்யூல்ஸ் rarely present or nil அப்படின்னு சொல்லலாம். அதாவது குட்டி குட்டி வேக்யூல்ஸ் இருக்கலாம், இல்ல கம்ப்ளீட்டா வேக்யூல்ஸ் இல்லாமலும் போகலாம். ரைட்டா? இதுல மத்தபடி இங்க இருக்கக்கூடிய அதே ஆர்கனல்ஸ், லெட்ஸ் சே இங்க ஆர்கனல்ஸ்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆர்கனல்ஸ் எல்லாமே இவர்கிட்டயே இருக்கு. ஆல் சேம் ஆர்கனல்ஸ் ஆர் பிரசன்ட். இவங்க ரெண்டு பேருக்குமே இருக்கு. ஆனா இவர்கிட்ட இல்லாத ஒரு ஆர்கனல் இவர்கிட்ட இருக்கு. ஓகே, ஆர்கனல்னா மெம்பர்ஸ் அப்படி வச்சுக்கலாம். ரைட்டா? இது இவர்கிட்ட இல்லாத ஒரு ஆர்கனல் இவர்கிட்ட இருக்கு. என்ன ஆர்கனல் இது? Can anyone tell me what is this organelle? Which organelle is green in color? எந்த ஆர்கனல் பா? Yeah.
Okay, Jinal, you are from Gujarat. If you can understand Tamil, then you can stay here, or else it is for waste of time for you. Okay, yeah. So இந்த ஆர்கனலுக்கு பேர் என்ன? இதுக்கு பேரு குளோரோபிளாஸ்ட். இந்த குளோரோபிளாஸ்ட் எதுல மட்டும் தான் யூனிக்கா இருக்கு? இட் இஸ் ஒன்லி பிரசன்ட் இட் இஸ் யூனிக் ஃபார் பிளான்ட் செல். இது எதுல மட்டும் தான் இருக்கு? பிளான்ட் செல்ல மட்டும் தான் இருக்கு. ரைட்டா? அப்படி அனிமல் செல்ல ஏதாவது ஒரு யூனிக் செல் ஆர்கனல் இருக்கா? அப்படி அனிமல் செல்ல ஏதாவது நோ இட்ஸ் நாட் மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியா ரெண்டு பேர்லயுமே இருக்கும், காமனா இருக்கும். மைட்டோகாண்ட்ரியா ரெண்டுலயுமே காமனா இருக்கும். அந்த ஆர்கனலுக்கு பேர் என்ன? குளோரோபிளாஸ்ட். அதுக்குள்ளதான் குளோரோஃபில் இருக்கும். அதுதான் போட்டோசிந்தசிஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ரைட்? சோ அந்த குளோரோபிளாஸ்ட் எதுல யூனிக்கா இருக்கு? பிளான்ட் செல்ல யூனிக்கா இருக்கு. அனிமல் செல்ல அந்த குளோரோபிளாஸ்ட் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, டு வி அண்டர்கோ போட்டோசிந்தசிஸ்? நோ. அப்ப நம்மளுக்கு அந்த குளோரோஃபில்லோ குளோரோபிளாஸ்ட் தேவையா? இல்ல. இப்போ இவங்க கிட்ட எப்படி குளோரோபிளாஸ்ட் யூனிக்கா இருக்கோ, அப்படி அனிமல் செல்லுக்கிட்டையும் ஒரு செல் ஆர்கனல் யூனிக்கா இருக்கு. அந்த செல் ஆர்கனல் என்னன்னு தெரியுமா? நோ இஷ்யூஸ் தஹீம். யா ஃபைன். சொல்லுங்க. பிளான்ட் செல்ல குளோரோபிளாஸ்ட் மாதிரி அனிமல் செல்ல மட்டும் இருக்கக்கூடிய ஒரு செல் ஆர்கனல் சொல்லுங்க. லெட்ஸ் see who is going to answer this. யா அனிமல் செல்ல மட்டும் இருக்கக்கூடிய ஒரு செல் ஆர்கனல் which is not present in plant cell. எந்த ஆர்கனல் பாது? yes yes I will share this. இதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவாமா? என்சிஆர்டி மட்டும் உங்களுக்கு என்சிஆர்டி பிடிஎஃப் ஷேர் பண்ணிடுறேன், பட் அனோட்டேட்டடோட வராது. ஓகே, யா கெட்டிங் பேக் டு த கொஸ்டின். பிளான்ட் செல்ல யூனிக்கா ஒரு ஆர்கனல் இருக்கு which is called chloroplast. அதே மாதிரி அனிமல் செல்ல யூனிக்கா ஒரு ஆர்கனல் இருக்கு. Tell me what is that organel? Anyone? No. The answer is centriole. சென்ட்ரியோல்ன்ற ஒரு ஆர்கனல் எதுல மட்டும் யூனிக்கா இருக்கு? This is unique for animal cell. This is unique for animal cell. புரியுதா? Yeah. So remember this. இதெல்லாம் ஒரு important question. ஓகேவா? Right. Getting back to this topic. என்ன சொல்றாங்க? பிளான்ட் செல் எடுக்கிறோம், அனிமல் செல் எடுக்கிறோம், ரெண்டையுமே ரீகலெக்ட் பண்றோம். ஸோ டிபிக்கல் ஆனியன் செல் அப்படின்றது என்னது? ஒரு டிபிக்கல் பிளான்ட் செல். அதுக்கிட்ட என்ன இருக்கு? டிஸ்டிங் செல் வால் இருக்கு. as its outer boundary and just within it is the cell membrane. ஃபர்ஸ்ட் இதுல பாருங்க, இவங்க என்ன சொல்றாங்க? பிளான்ட் செல்லுல செல் மெம்பரேன் இருக்கு, செல் வாலும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, செல் வாலுக்குள்ள என்ன இருக்கு? செல் மெம்பரேன் இருக்குன்றாங்க. பட் இந்த இடத்துல ஒரு வேர்ட் யூஸ் பண்ணிருக்காங்கல்ல, டிஸ்டிங்க்ட் செல் வால். இந்த ஒரு வேர்ட் யூஸ் பண்ணிருக்காங்கல்ல, டிஸ்டிங்க்ட் செல் வால். அப்படின்னா என்னன்னா, செல் வால் இஸ் நாட் மேட் அப் ஆஃப் ஒன் டைப். இட் இஸ் நாட் மேட் அப் ஆஃப் ஒன் டைப். செல் வால் இட் செல்ஃப் இஸ் மேட் அப் ஆஃப் 2 to 3 டைப்ஸ். செல் வால்ல மட்டுமே எத்தனை டைப்ஸ் இருக்காமா? 2 to 3 டிஃபரெண்ட் டைப் ஆஃப் செல் வால்ஸ் இருக்கு. அதை தான் அவங்க என்னன்னு சொல்றாங்க? டிஸ்டிங்க்ட்னு சொல்றாங்க. ஆக்சுவலி அது என்னது சார் அப்படின்னா, செல் வால் இஸ் ஆக்சுவலி, லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு செல் வால் எடுக்கிறேன் அப்படின்னா, லெட்ஸ் சே இதுதான் ஒரு செல்லுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ செல்லுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஒருத்தர் இருக்காருப்பா. லெட்ஸ் சே இவர் வந்து செல் மெம்பரேன் வச்சுக்கோங்க. இவருக்கு பேர் என்ன? இவருக்கு பேரு செல் மெம்பரேன். ரைட்டா? இவரை சுத்தி ஒருத்தர் இருக்காரு. அவர் யாரு? இவரு நான் என்ன சொல்றேன்னா, ஐ கால் இட் அஸ் செகண்டரி செல் வால். நல்லா புரிஞ்சுக்கோங்க, செகண்டரி செல் வால். அதுக்கப்புறம் ஒருத்தர் இருக்காரு. இவருக்கு பேர் என்ன? பிரைமரி செல் வால். அப்போ செல் வாலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு டைப் ஆயிடுச்சா? இப்ப லெட்ஸ் சே இதே மாதிரி இன்னொரு செல் பக்கத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள், இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இப்படி போட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு செல், இது ஒரு செல்பா. கரெக்டா? புரியுதா? லெட்ஸ் சே
இது ஒரு செல், இது ஒரு செல் அண்ட் இது ஒரு செல். ஓகேவா? இப்போ ரெண்டு செல்லுக்கு நடுவுல எந்த மெம்பரேன், எந்த செல் வால் இருக்குப்பா? நல்லா பார்த்து சொல்லுங்க. ரெண்டு செல்லுக்கு நடுவுல எந்த செல் வால் இருக்கு? ரெண்டு செல்லுக்கு நடுவுல எந்த செல் வால் இருக்கு? Between two adjacent cells, which cell wall is present? Primary cell wall or secondary cell wall? Between two adjacent cell, primary cell wall or secondary cell wall, which one is present? Yes. Super. Primary cell wall. ரெண்டு பேருக்கு நடுவுல என்ன இருக்கு? அப்போ question is between two adjacent cells. Which cell wall is present? Primary cell wall is present. Primary cell wall is present. ஒன்னு. இப்போ இந்த ரெண்டு செல்லுக்கு நடுவுல let's say ஒரு சிமெண்டிங் ஏஜென்ட்டா ஒருத்தர் வர்க் பண்றாருப்பா. ரெண்டு செல்லுக்கு நடுவுல ஒரு சிமெண்டிங் ஏஜென்ட்டா ஒருத்தர் இருக்காரு. ரெண்டு செல்லுக்கு நடுவுல ஒருத்தர் இந்த மாதிரி சிமெண்டிங் ஏஜென்ட்டா இருக்காரு. அதாவது ரெண்டு செல்ல கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வேலையை பார்க்கறாரு. அவர் யாரு அப்படின்னா அவருக்கு பேரு மிடில் லேமெல்லா. அவருக்கு பேர் என்ன? மிடில் லேமெல்லா. இவரும் எதோடைய பார்ட் தான்? He is also part of cell wall. It is also a part of cell wall. இவங்க என்ன வேலை பார்க்கறாங்க இந்த மிடில் லேமெல்லா? They act as cementing agent. Okay, they act as cementing agent or cementing substance. அப்போ ஒரு செல் வால் எடுத்துக்கிட்டீங்கனாலே all cell walls are same or different? Parts of cell walls are same or different? They are different. Okay, they are different, which is also known as distinct. அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்க? Cell wall is distinct. புரியுதா? See, ஒரு சின்ன வேர்டு தான்ப்பா, அதுல எவ்வளவு பாயிண்ட்ஸ் ஒளிஞ்சிருக்கு பாத்தீங்களா? ரைட்? என்ன சொல்றாங்க அவங்க? The onion cell wall, which is a typical plant cell, has a distinct cell wall as its outer boundary and just within cell membrane. Okay, ma? Right? The cells of the human cheek have another outer membrane. இப்போ அடுத்து யாரை பத்தி பேசுறாங்க? அனிமல் செல்லை பத்தி பேசுறாங்க. Okay, they have an outer membrane as a delimiting structure. இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட். இங்க என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு பாயிண்ட் பாருங்க. பிளான்ட் செல்ல அவுட்டர் பவுண்டரி யாரு? பிளான்ட் செல்ல அவுட்டர் பவுண்டரி யாரு? அவுட்டர் பவுண்டரி கிரியேட் பண்றது யாரு? செல் வால். அவுட்டர் பவுண்டரி கிரியேட் பண்றது யாரு? செல் வால். அனிமல் செல்ல அவுட்டர் மெம்பரேனுடைய வேலை என்ன? இட் ஆக்ட் as a delimiting structure. அப்போ என்ன பாயிண்ட் சொல்லணும் இப்போ நீங்க இதுல? ஃபார் எக்ஸாம்பிள் when I talk about இது இங்க போமா, இதுல பாருங்க, இதுல வந்து ஒண்ணு வந்து செல் வால் இருக்கு, செல் மெம்பரேன் இருக்கு, இதுல வெறும் செல் மெம்பரேன் மட்டும் இருக்கு. இங்க செல் மெம்பரேன் என்னவா வேலை பார்க்குதுன்னா, here the cell membrane act as a delimiting structure. It act as a delimiting structure. Right? Whereas inga cell wall act as a outer boundary. So which one act as a outer boundary and which one act as a delimiting structure? Outer boundary ன்னு கேட்டா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியா வந்துரும், செல் வால்னு சொல்லிடுவோம், ஏன்னா ஈஸி வெல்ல அதுதான் இருக்கு. பட் which one is the delimiting structure of an animal cell அப்படின்னு கேட்டோம்னா then answer is cell membrane. Important. Okay. Yes. Fine. Okay. So delimiting structure பார்த்தாச்சா? அடுத்து, inside each cell there is a dense membrane bound structure called nucleus. ஒரு ரெண்டு செல்லுக்கு, அதாவது அனிமல் செல்லா இருக்கட்டும் பிளான்ட் செல்லா இருக்கட்டும், ரெண்டு பேர்கிட்டயுமே ஒருத்தர் காமனா இருக்காரு. யார் அவரு? நியூக்ளியஸ். அவர் என்னவா இருக்காரு? he is a dense membrane bound structure. அதாவது நியூக்ளியஸ்க்கு என்ன இருக்காமா? மெம்பரேன் இருக்காமா. ஓகே, நியூக்ளியஸ்க்கு மெம்பரேன். அப்ப இந்த இடத்துல क्वेश्चन வருதா? திருப்பி அப்ப இந்த இடத்துல क्वेश्चन வருதா? என்ன क्वेश्चन? லைக் organelles are membrane bound or non membrane bound?
கொஸ்டின் வருதா? அதாவது அவங்க கிட்ட மெம்பரேன் இருக்கா இல்லையா, ரைட்? தி ஆன்சர் இஸ், ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்ப யாரை பத்தி பேசிட்டு இருக்கோம்? பிளான்ட் செல்ல பத்தியும் அண்ட் அனிமல் செல்ல பத்தியும் பேசிட்டு இருக்கோம், ரைட்டா? பிளான்ட் செல், அனிமல் செல். அப்ப புரிஞ்சுக்கோங்க, பிளான்ட் செல் அண்ட் அனிமல் செல்ல மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ்னு சில பேர் இருக்காங்க, நான் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ்னு ஒருத்தர் இருக்காரு. யார் அப்படின்னா, எக்ஸாம்பிள் ரைபோசோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரைபோசோம் இஸ் த ஒன்லி ஆர்கனல் விச் இஸ் நான் மெம்பரேன் பவுண்ட். எதுல? பிளான்ட் அண்ட் அனிமல் ரெண்டுத்துலயுமே. ஓகே, ரைபோசோம்னாலே நேச்சுரலாவே நான் மெம்பரேன் தான், அவர் வந்து நான் மெம்பரேனஸ். ஓகே, இது நம்ம நேற்று ஒரு போஸ்டா போட்டிருந்தோம் ஆக்சுவலா கம்யூனிட்டி குரூப்ல. ஸோ அந்த போஸ்டுக்கான ஆன்சர், அந்த போஸ்ட்ல வந்து ரைபோசோம்ஸ் ஆர் மெம்பரேன் ஆர் நான் மெம்பரேன் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தோம், ரைட்டா? ஸோ ஆக்சுவலி த ஆன்சர் இஸ், ரைபோசோம்க்கு என்ன இல்லை? மெம்பரேனே கிடையாது, தே ஆர் நான் மெம்பரேன் பவுண்ட். ஓகேவா, ஃபைன். அதே மெம்பரேன் பவுண்ட்னா வேற யாரு யாரு? லெட்ஸ் சே, அப்ப இங்க ஒரு ரெண்டு क्वेश्चन வருது. ஓகே, சிங்கிள் மெம்பரேன் ஆர் டபுள் மெம்பரேன். ஓகே, சிங்கிள் மெம்பரேனா டபுள் மெம்பரேனான்னு ஒரு क्वेश्चन வருது. ஓகேவா? சோ அப்ப அந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்? இது ரெண்டா பிரிக்கிறோம், சிங்கிள் மெம்பரேன் அண்ட் டபுள் மெம்பரேன். ஓகே, டென்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது சிங்கிளா டபுளா? டென்ஸ் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்னு சொன்னோம். அப்ப டென்ஸ் அப்படின்னா சிங்கிளா இருக்குமா டபுளா இருக்குமா? ஆப்வியஸ்லி டபுள். அப்போ டபுள் மெம்பரேன்ல யார் வரா? நியூக்ளியஸ், ரைட்டா? டபுள் மெம்பரேன் யார் வரா? நியூக்ளியஸ். இவங்க இல்லாம இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்கப்பா. யாருன்னா, ஒன் இஸ் மைட்டோகாண்ட்ரியா, another one is பிளாஸ்டிட். பிளாஸ்டிட் எதுல இருக்கும்? பிளாஸ்டிட் எந்த செல்ல இருக்கும்? only for plant cell, only for plant cell, right? Single membrane bound organelles yaar yaar? They are endoplasmic reticulum, Golgi bodies, lysosome, vacuoles. இவங்க எல்லாருமே single membrane. Okay, they are all single membrane. புரியுதா? So they are all single membrane and they are all double membrane. ஓகேவா, ரைட்? இப்போ இதுல ஒரு ஆர்கனல் மிஸ்ஸிங். எந்த ஆர்கனல் சொல்லுங்க? இதுல ஒரு ஆர்கனல் மிஸ்ஸிங் பா. எந்த ஆர்கனல் இருக்கும்? the organelle which is unique in animal அப்படின்னு சொன்னேன், the organelle which is unique in animal cell ன்னு சொன்னேன். அந்த ஆர்கனல் பாருங்க மிஸ்ஸிங் இல்லவே இல்லையா? குளோரோபிளாஸ்ட் எதுக்குள்ள வந்துரும்? பிளான்ட் செல்லுக்குள்ள குளோரோபிளாஸ்ட் வந்துரும்ப்பா. பிளான்ட் செல்லுக்குள்ள என்ன வந்துரும்? எக்ஸாம்பிள் குளோரோபிளாஸ்ட் வந்துரும். ஓகேவா? அப்போ அனிமல் செல்ல இருந்த சென்ட்ரியோல் எங்க இருக்கு? காணும்ல, ரைட்? ரிமெம்பர், நான் மெம்பரேன் பவுண்ட்ல தான் அவரே வந்துருவாரு. சோ அப்போ ரெண்டு ஆர்கனல்ஸ் இருக்காங்க which is non membranous. ஓகே, ரெண்டு ஆர்கனல்ஸ் இருக்காங்க பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் கம்பேர் பண்ணும் பொழுது. இவர் எதுல மட்டும் தான் இருப்பாரு? சென்ட்ரியோல். சென்ட்ரியோல் is only present in animal cell. அப்போ which cell organelle, which a non-membranous cell organelle which is present in a non-membranous cell organelle which is present in both plant and animal cell. அப்படின்னா ஆன்சர் என்ன? ஆன்சர் மீ கைஸ், சொல்லுங்க. an organelle, நான் என்ன क्वेश्चन கேட்டேன் உங்களுக்கு? which organelle has a non-membranous organelle which is present in both plants and animal cell? யாருப்பா ஆன்சர்? a non-membranous organelle which is present in both plant cell and animal cell. யாருப்பா? Yeah, answer is yes, ribosome. Okay, so first question என்ன சொன்னேன்? non-membranous organelle which is present in both plant and animal cell. Yeah, what is the answer? Answer is ribosome. Answer is ribosome. Right? Second question பாருங்க. Non-membranous organelle
which is present only in animal cell. What will be the answer? Answer is centriole. Yeah, ribosome. And the answer is centriole. Super. புரியுதா? Yeah. So அப்போ இந்த இடத்துல membrane அப்படின்னு வரும் பொழுது we need to know that. Okay, dense membrane ஒரு வேர்ட் மூலமா we just came. See, நான் இப்ப சொல்றது எல்லாமே வந்து இங்கேயே வரலையே சார், நீங்க எங்க இருந்து சொல்றீங்க அப்படின்னா, actually this is all there in this chapter. நம்ம திருப்பி அதை படிக்கும் போது நம்ம படிப்போம். ஓகே, எப்படி நம்ம இன்ட்ரோடக்ஷன்லயே நம்ம செல் தியரி முடிச்சுட்டு திருப்பி நம்ம செல் தியரி ஒரு தடவை பார்த்தோமோ, அதே மாதிரி இந்த டாபிக்ஸ் எல்லாமே திருப்பி நம்ம இந்த டாபிக்ல திருப்பி பார்ப்போம். எஸ், கிளியர்? ஓகே, ஃபைன். This nucleus contains chromosome. சரி, இப்போ இந்த நியூக்ளியஸ் என்ன பண்ணுதாமா? அதுக்கிட்ட dense membrane bound membrane இருக்குன்னு சொல்லிட்டோம். ஓகே, ஃபைன். அவங்கள்ட்ட என்ன இருக்காமா? They contain chromosome which in turn contain genetic material, that is DNA. அப்போ என்ன சொல்றாங்க? நியூக்ளியஸ்க்குள்ள என்ன இருக்கு? நியூக்ளியஸ்க்குள்ள என்ன இருக்கு? நியூக்ளியஸ்க்குள்ள என்ன இருக்கு? குரோமோசோம் இருக்கு. ஓகே, குரோமோசோம் அப்படின்றது நீங்க இன்டெப்தா அதுக்குள்ள ஒரு ரிடக்ஷனிஸ்ட் பயாலஜிஸ்டா நீங்க உள்ள போறீங்க. If you go as a reductionist biologist, what you will find? What is the basic unit of chromosome? What is the basic unit of chromosome? Answer me. Yes. Yeah, plant cell, centriole. Good. What is the basic unit of chromosome? சொல்லுங்கம்மா. குரோமோசோமுக்குள்ள டீப்பா உள்ள போறீங்கன்னா உங்களுக்கு பேசிக் யூனிட் என்ன கிடைக்கும்? You will get a genetic material. What is the genetic material? DNA. Yeah. Sir, if you tell me ABCD in 1 minute, then I will give $3. ABCD. முடிஞ்சு போச்சு. Okay. Okay. Done. Now they need to give me $3 actually. I don't know who is that funny guy. Okay. So அப்போ என்ன சொல்றோம்? நியூக்ளியஸ்க்குள்ள என்ன இருக்கு? It contains chromosome which in turn contains genetic material DNA. Okay. So இதை இன்னும் கொஞ்சம் பார்ப்போமா? கிளியரா? The cells that have membrane bound nuclei are called as eukaryote. Okay, இது வேண்டாம், இதுக்கு முன்னாடி இது பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றோம்? ஒரு நியூக்ளியஸ்க்குள்ள லெட்ஸ் சே ஒரு DNA இருக்குப்பா. லெட்ஸ் சே இது ஒரு DNA. ரைட்டா? இந்த DNA என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இந்த DNAவோட ஒரு குரோமோசோம் ஒரு புரோட்டீன் வந்து ஒன்னு வந்து சேரும். இந்த DNAவோட ஒரு புரோட்டீன் ஒன்னு வந்து சேரும். அந்த புரோட்டீனுக்கு பேரு ஹிஸ்டோன் புரோட்டீன். ஓகே, என்ன ஆகும்னா லெட்ஸ் சே இதான் அந்த புரோட்டீன் வெச்சுக்கோங்களேன். இதான் அந்த புரோட்டீன் வெச்சுக்கோங்களேன். இந்த புரோட்டீனோட யாரு அப்படியே டேக் பண்ணிப்பா? அந்த DNA டேக் ஆயிடும். ஓகேவா? ரைட்? சோ அந்த புரோட்டீனோ டிஎன்ஏவோ ஒண்ணா சேருவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அந்த டிஎன்ஏ அந்த புரோட்டீனை சுத்தி கவர் பண்ணிக்கும். அந்த டிஎன்ஏ என்ன பண்ணும்? அந்த புரோட்டீனை சுத்தி காயில் ஆயிடும். ஓகே, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா அந்த டிஎன்ஏ நல்ல டைட்டா காயில் ஆயிடும். இப்படி ஆயிடும். ஓகே, ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். பீட்ஸ் ஆன் a string. யா, சோ இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஸ்ட்ரக்சரை நான் குரோமாட்டின் அப்படின்னு சொல்றேன். ஓகே, இந்த குரோமாட்டின். ரைட்டா? சோ ஒரு செல்லுக்குள்ள லெட்ஸ் சே ஒரு நியூக்ளியஸ் இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன். ஒரு செல்லுக்குள்ள ஃபார் எக்ஸாம்பிள் செல்லு, அதுக்குள்ள ஒரு நியூக்ளியஸ் இருக்குன்னு வெச்சுக்கோங்க. இதான் ஒரு நியூக்ளியஸ் வெச்சுக்கோங்களேன். இப்போ இந்த செல்லுக்குள்ள இருக்க நியூக்ளியஸ்க்குள்ள இந்த டிஎன்ஏ என்ன ஃபார்ம்ல இருக்கும்? இட் வில் பி இன் a chromatin form. என்ன ஃபார்ம்ல இருக்காமா? டிஎன்ஏ குரோமாட்டின் ஃபார்ம்ல இருக்காமா. Are you getting my point? So what am I trying to say? This is cell, this is nucleus, and this is chromatin. Chromatinன்றது என்னது? chromatin அப்படியே ரிவர்ஸ்ல பண்ணி பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? chromatinல என்ன இருக்கு? DNA. ஓகே, எப்போ இந்த நியூக்ளியஸ் when the nucleus undergo cell division. ஓகே, எப்பலாம் இந்த நியூக்ளியஸ் செல் டிவிஷன்ல இன்வால்வ் ஆகுதோ
அப்பெல்லாம் அந்த குரோமாட்டின் என்னவா மாறும்? அப்பெல்லாம் அந்த குரோமாட்டின் என்னவா மாறும்? குரோமோசோமா மாறும். சோ எப்போ என்னால குரோமோசோமா பார்க்க முடியும்? when can I see chromosome in a cell? ஒரு செல்லுல குரோமோசோமை நான் எப்ப பார்க்கலாம்? நார்மலா ஒரு செல் ரெஸ்டிங் ஃபேஸ்ல இருக்கும்போது பார்க்கலாமா இல்ல டிவைடிங் ஃபேஸ்ல இருக்கும்போது பார்க்கலாமா? ஒரு குரோமோசோம், ஒரு செல்லுடைய குரோமோசோமை ரெஸ்டிங் ஃபேஸ்ல இருக்கும்போது பார்க்க முடியுமா இல்ல டிவிஷன் ஃபேஸ்ல இருக்கும்போது பார்க்க முடியுமா? ஆன்சர் இஸ் டிவிஷன் ஃபேஸ், ரைட்டா? சோ நியூக்ளியஸ்க்குள்ள டிஎன்ஏ இருக்கு, நார்மலா என்ன ஃபார்ம்ல இருக்கு? குரோமாட்டின் ஃபார்ம்ல இருக்கு. எப்ப அந்த நியூக்ளியஸ் டிவிஷன்ல இன்வால்வ் ஆகுதோ அப்ப அது என்ன ஃபார்ம்ல மாறிடுது? குரோமோசோம் ஃபார்ம்ல மாறிடுது. சூப்பர், ரைட்டா? ஃபைன். சோ இதுதான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இங்க கொடுத்திருக்காங்க. The nucleus contains chromosome which in turn contain the genetic material which is DNA. Fine. அடுத்து என்ன சொல்றாங்க? Cell which has membrane bound nuclei are called eukaryote and which lack. First என்ன பண்றாங்க? The cell with membrane bound nucleus are called இங்க எழுதுறோமா? The cell with membrane bound nuclei are called eukaryote, whereas cell which lack membrane bound nucleus is called prokaryote. ரைட்டா? சோ என்ன சொல்றாங்க? மெம்பரேன் இருந்ததுன்னா, மெம்பரேன் பவுண்ட் நியூக்ளியஸ் இருக்கு அப்படின்னா அந்த செல்ல நான் யூகாரியோட்டிக் செல்லுன்னு சொல்றேன். மெம்பரேன் இல்ல, அந்த நியூக்ளியஸ்க்கே மெம்பரேன் இல்ல அப்படின்னா அவங்கள நான் ப்ரோகாரியோட்டிக் செல்லுன்னு சொல்றேன். ரைட்டா? சோ அப்போ இந்த இடத்துல அவங்க யாரை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க? இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி படிச்சோம்? செல்ல ரெண்டு டைப்பா படிச்சோம். என்னது? சிங்கிள் செல்லா இருந்தா அது யூனிசெல்லுலார்னு சொன்னோம். ஒண்ணு. மல்டிபிள் செல்லா இருந்தா அது மல்டி செல்லுலார்னு சொன்னோம். ரைட்டா? அடுத்து செல்லுல இந்த மல்டி செல்லுல நம்ம என்ன பண்ணோம்? மல்டி செல்லுல பிளான்ட், அனிமல்னு ரெண்டா படிச்சோம். ரைட்டா? இவங்க ரெண்டு பேர்ட்டுமே நியூக்ளியஸ் இருக்கா? எஸ், இவங்க ரெண்டு பேருமே நியூக்ளியஸ் இருக்கு. எப்படி இருந்தது? வித் மெம்பரேன். வித் மெம்பரேன். ஓகேவா? அதுவும் எத்தனை மெம்பரேன் இருந்தது? சிங்கிளா டபுளா? டபுள் மெம்பரேன். ரைட்டா? இப்போ இதை யூனிசெல்லுலார்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, யூனிசெல்லுலார் எடுத்தீங்கன்னா லெட்ஸ் சே இந்த யூனிசெல்லுலார்ல யார சொல்லலாம்? பாக்டீரியாவை சொல்லலாமா? இவங்க கிட்ட நியூக்ளியஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இவங்க கிட்ட நியூக்ளியஸ் இருக்கு. பட் அந்த நியூக்ளியஸ்ல என்ன இல்ல? வித்தவுட் மெம்பரேன். அவங்கள்ட்ட என்ன இல்ல? நியூக்ளியர் மெம்பரேன் இல்ல. ரைட்டா? சோ அப்போ நியூக்ளியஸ்க்கு மெம்பரேன் இருந்தா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நியூக்ளியஸ்க்கு மெம்பரேன் இருந்தா அவங்கள நான் என்ன சொல்றேன்? யூகாரியோட்னு சொல்றேன். ஓகே, நியூக்ளியஸ்க்கு மெம்பரேன் இருந்தா அவங்கள யூகாரியோட்னு சொல்றேன். நியூக்ளியஸ்க்கு மெம்பரேன் இல்லனா அவங்கள நான் என்ன சொல்றேன்? ப்ரோகாரியோட்னு சொல்றேன். அப்போ யார் யாரெல்லாம் யூகாரியோட்ஸ், யார் யாரெல்லாம் ப்ரோகாரியோட்ஸ்னு क्वेश्चन வந்தா plant and animals are eukaryotes, bacteria is prokaryotes. So கொஞ்சம் கொஞ்சமா டாபிக் உள்ள நம்ம போயிட்டு இருக்கோம். Okay, we are getting into the topic. Fine. Okay. Done. இது இல்லாம ப்ரோகாரியோட், யூகாரியோட் ரெண்டுத்துலயுமே என்ன இருக்காமா? ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு, ஒரு பேஸ் இருக்கு. Okay, semi-fluid matrix which is called a cytoplasm occupy the volume of the cell. அதாவது ஒரு செல் அப்படின்னா அந்த செல்ல ஒரு நீங்க ரூம் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிறீங்கன்னா அந்த ரூம்ல தர ஒரு பேஸ்னு ஒன்னு இருக்கணும். ஓகேவா? அந்த பேஸ் தான் நான் என்ன சொல்றேன்? மேட்ரிக்ஸ்னு சொல்றேன். அந்த பேஸ் நான் என்ன சொல்றேன்? மேட்ரிக்ஸ்னு சொல்றேன். அந்த மேட்ரிக்ஸ்ல தான் என்ன நடக்கும்? மேட்ரிக்ஸ் இஸ் த பிளேஸ் வேர் all the enzymatic reactions takes place. இந்த மேட்ரிக்ஸ்ல தான் என்ன நடக்கும்? All enzymatic reactions takes place. All enzymatic reactions takes place. ஓகே, அந்த மேட்ரிக்ஸ்ல தான் நடக்கும். All enzymatic reactions takes place. அப்ப அதுதான் வந்து நான் மெயின் அரேனா அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? அது எதுல இருக்கு? ப்ரோகாரியோட் அண்ட் யூகாரியோட் ரெண்டு பேருமே இருக்கு. ஓகேவா? which occupies the major volume of the cell. Okay, so which part of a cell occupies major volume of the cell அப்படின்னா
Answer is matrix. Okay, the cytoplasm is the main arena of cellular activity in both the plant and animal cell. Okay, various chemical reactions occur in it to keep the cell in the living state. Important. Okay, அப்போ ஒரு செல்ல லிவிங் ஸ்டேட்ல மெயின்டைன் பண்ணோம்னா அங்க என்ன தேவைப்படும்? அங்க physiological physico-chemical reaction தேவைப்படும் சொன்னல ஃபர்ஸ்ட். ஓகே, which is nothing but chemical reaction. அதனால அந்த செல் என்ன ஃபார்ம்ல இருக்காமா? லிவிங் ஸ்டேட்ல இருக்காமா. இந்த மாதிரி chemical reactionsலாம் எங்க நடக்குதாமா? It is all happens in a matrix, right? அந்த matrix தான் என்ன சொல்றேன்? Cytoplasm ன்னு சொல்றேன், where it is present in both plants and prokaryotes and eukaryotes. Got it? Yeah. Beside the nucleus இல்லாம வேற என்னென்ன இருக்கு? Eukaryotes கிட்ட other membrane bound organelles இருக்கு. Distinct structures, we call it as organelles. என்னென்ன? Endoplasmic reticulum, Golgi complex, lysosome, mitochondria, microbodies, vacuoles. அதுவே prokaryote இருந்தா they lack such membrane bound organelles. Prokaryotesல அந்த மாதிரியான membrane bound organellesலாம் கிடையாது. Okay, so என்ன சொல்றாங்க? Getting back to this, so என்ன சொல்றேன்? Let's say eukaryote and prokaryote. Okay va? Right? Fine. யாருக்கிட்ட நியூக்ளியஸ்? இவங்ககிட்ட என்ன இருக்கு? இவங்ககிட்ட நியூக்ளியஸ் இருக்கு with membrane. Right? இவங்க கிட்ட நியூக்ளியஸ் இருக்கு but without membrane. சரிப்பா, இவங்ககிட்ட நியூக்ளியஸ் இருக்கு பட் மெம்பரேன் இல்லாம இருக்கு. அதனால இவங்களுக்கு ஒரு பேர் கொடுக்கிறேன், நியூக்ளியாய்டு. இவங்களுக்கு ஒரு பேர் கொடுக்கிறேன், நியூக்ளியாய்டு. ஓகே, நியூக்ளியஸ் without membrane is called as nucleoid. Yeah, sure Tahim. Like we'll go first. கொஞ்சம் first classன்றதனால நான் கொஞ்சம் ஸ்லோவா போறேன். Slowly I will increase the speed. Okay, fine. So this one is nucleoid and this is nucleus, right? Done. And next one, இது ரெண்டுத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா லைக் ரெண்டு பேர்லயுமே சைட்டோபிளாசம் இருக்கு. இவங்க கிட்டயும் சைட்டோபிளாசம் இருக்கு, இவங்க கிட்டயும் சைட்டோபிளாசம் இருக்கு. இவங்க ரெண்டு பேர்லயுமே சைட்டோபிளாசம் இருக்கு. Okay, and the cytoplasm is made up of, it is nothing but a matrix which is a semi-fluid. Right? இந்த matrixல என்ன நடக்குதுன்னு சொல்றாங்க? This is the place where all the chemical reactions takes place, which is called as main arena for all enzymatic activities. Okay, main arena for all enzymatic activities. Okay, இது வந்து matrix. சரி, இது இல்லாம வேற என்ன இருக்கு? Eukaryotes and prokaryotes இது இல்லாம வேற என்ன இருக்கு? They have cell organelles, right? Eukaryotes வந்து பாத்தீங்கன்னா they have membrane bound organelles. Right? இங்க they have non-membrane bound organelles. Or you can say they lack membrane bound organelles. வச்சுக்கலாமா? இவங்க வந்து they lack membrane bound organelles, right? இவங்கள்ட்ட என்னென்ன membrane bound organelles இருக்கு? Endoplasmic reticulum, Golgi bodies, lysosome, microbodies and vacuoles. இது எல்லாமே இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய membrane bound organelles. இவங்கள்ட்ட இது எதுவுமே கிடையாது. They lack membrane bound organelles. சரிப்பா, இவங்க ரெண்டு பேர்கிட்டமே காமனா இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனல் என்ன? That is nothing but ribosome. Okay, which is common for both, right? Yeah, so ribosome are non-membrane bound organelle found in all the cell, which is both eukaryote as well as prokaryote. So okay, appo within the cell, ribosomes are found not only in the cytoplasm but also within the two organelles, that is chloroplast in case of plants and mitochondria on rough endoplasmic reticulum. அப்போ question is, இந்த endoplasmic reticulum எங்க இருக்குமாமா?
Where can you see this endoplasmic reticulum? We can see this endoplasmic reticulum in two places. One is in cytoplasm. Okay, எங்க பார்க்கலாம் இவங்கள? One is in cytoplasm and on organelles. Okay, one is in cytoplasm, one is in organelles. Okay, what is that? Cytoplasmல ஒரு ரைபோசோம் இருக்கு, organellesல ஒரு ரைபோசோம் இருக்கு. Organellesல எந்தெந்த organellesல? Let's say endoplasmic reticulum. Endoplasmic reticulumல யார் இருக்கா? Endoplasmic reticulumல இந்த ரைபோசோம் இருந்தா presence of ribosome in endoplasmic reticulum is called as example RER, rough endoplasmic reticulum. Yeah, rough endoplasmic reticulum. Right? வேற எங்க இருக்காமா? Endoplasmic reticulumல மட்டும் இல்லாம plastidsலயும் இருக்கு பாருங்க. Right? Even in chloroplast. Okay, அங்கேயுமே எங்க இருக்கு? Ribosomes இருக்கு. Okay, so one is at endoplasmic reticulum, another one is at chloroplast. Where in plant cells. So ribosomes can present in both prokaryote as well as eukaryote. Also they can present in both cytoplasm as well as organelles. ரெண்டு இடத்துலயுமே அவங்கள நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. So இந்த பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. ஆர்கனல்ஸ்னா எந்தெந்த ஆர்கனல்ஸ்ல நான் அவங்கள பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு क्वेश्चन. Okay, organelles இருந்தா we can see in this two organelles. Right? Right. So அப்போ இதுமே ஒரு क्वेश्चन வருமா? For example, ரைபோசோம் பிளான்ட் செல்ல எத்தனை இடத்துல பார்க்கலாம்? எந்தெந்த இடத்துல நம்ம பிளான்ட் செல்ல ரைபோசோம்ஸ் பார்க்கலாம்? 2 places, 3 places or 1 place. Ribosomes can be seen in a plant cell in how many locations? Okay, plant cell la ribosomes எத்தனை locationsல இருக்கும்? 1, 2, 3. What's the answer? Come on. Plant cell la ribosomes எந்தெந்த locationsல எத்தனை locationsல இருக்கும்? 1, 2, 3. Tahim given answer 2. Others? Actually the answer is 3. Plant cell la ribosomes 3 placesல இருக்கும். What are all the 3 places? Chloroplastல இருக்கும், endoplasmic reticulumல இருக்கும், cytoplasmலயும் இருக்கும். No, it is not one. Okay, it is present in all the 3. Cytoplasm மறந்துடாதீங்க. Okay, cytoplasmலயும் ribosome இருக்கும், endoplasmic reticulumலயும் இருக்கும், chloroplastலயும் இருக்கும். இதுவே animal cellல ribosomes எத்தனை placeல இருக்கும்? Animal cellல ribosome எத்தனை placeல இருக்கும்? Answer me. 1, 2, 3. In animal cells, ribosomes are present in how many positions? How many locations? 1, 2, 3. Yes, Tahima has given answer 1. Actually, answer is 2. What is that? In cytoplasm, and another one is endoplasmic reticulum. Super. Sanjay has given correct answer. Adi has given correct answer 2. புரியுதா? So ரொம்ப ஈஸியான क्वेश्चन தான், கொஞ்சம் பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. This is how we easily lose marks in biology. Okay, விழுந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சு நம்ம வேஸ்டா நம்ம விடுறது தான் இங்க தான். ஓகேவா? Animal cells contain another non-membrane bound organelle called as centrosome. Centriole னு ஒன்னு சொன்ன பாத்தீங்களா? அதுதான் அது. ஃபர்ஸ்ட் ஒன்னு சொன்னல அனிமல்ல மட்டும் ஒரு காமன் ஒரு யூனிக்கான ஒரு ஆர்கனல் இருக்குன்னு சொன்னல, சென்ட்ரியோல். அதுதான் centrosome, which helps in cell division. அவங்கள்ட்ட மெம்பரேன் இருக்கா? No, they are non-membrane bound organelles. Right? Fine. So cells, இப்போ இவங்க வந்து பாத்தீங்கன்னா cells ஓட overview கொடுத்திருக்காங்க இங்க. Right? So cells differ greatly in size, shape and activities. Actually இது வந்து ஃபுல்லாவே செல்ல பத்தி, I mean செல்லோடைய ஷேப்ஸ் ஓட உள்ள வரும் இப்போ. Okay, நம்ம இது வரைக்கும் முடிச்சிடுவோம். Right? Prokaryotes இருந்து we'll take in the next class. Okay, cell differs greatly in size, shape and activities. So firstly, Skleeden and yes, Kirtana, what is your doubt? Yes, plant cell க்கு animal cell க்கு இருக்கிற ஒரே டிஃபரன்ஸ் மட்டும் தான் சொன்னீங்க, the count of
ரைபோசோம் மட்டும் எப்படி சேஞ்ச் ஆகும்? பிளான்ட் செல் அண்ட் அனிமல் செல்க்கு இருக்கிற ஒரே டிஃபரன்ஸ் செல் மட்டும் தான் சொன்னீங்க. ஓகே, சி வெரி சிம்பிள்மா. இப்போ இது வச்சுக்கோங்க. வாட் ஐ செட், ரைபோசோம் தானே உங்களுக்கு கொஸ்டின்? யா, சி இந்த இடத்துல நான் வந்து யூகாரியோட்ஸ் அண்ட் ப்ரோகாரியோட்ஸ் பத்தி பேசிருக்கேன். திஸ் இஸ் யூகாரியோட் அண்ட் திஸ் இஸ் ப்ரோகாரியோட், ரைட்? யூகாரியோட்ஸ் அண்ட் ப்ரோகாரியோட்ஸ் ரெண்டு பேர்ட்டுமே ரைபோசோம் இருக்கு, ரைட்டா? இப்போ ரெண்டு யூகாரியோட்ஸ்லயுமே, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே திஸ் இஸ் பிளான்ட் செல் அண்ட் திஸ் இஸ் அனிமல் செல். ஓகேவா, ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளான்ட் செல், ஒரு அனிமல் செல், ரைட்? ரெண்டு பேர்லயுமே யார் இருக்கா காமனா? லெட்ஸ் சே ரெண்டு பேர்லயுமே நியூக்ளியஸ் காமனா இருக்காங்க. யார் இவங்க ரெண்டு பேருமே நியூக்ளியஸ், ரைட்டா? இந்த மொத்த ஸ்பேஸ் நான் என்ன சொல்றேன்? சைட்டோபிளாசம் சொல்றேன். This space is called cytoplasm. Okay, and this space is called cytoplasm. Okay, so இப்போ இந்த சைட்டோபிளாசம்ல யார் இருக்கா? சைட்டோபிளாசம்ல ஒரு ரைபோசோம் இருக்காங்க. ரைட்டா? இது இல்லாம இந்த நியூக்ளியஸ்ல இருந்து எனக்கு ஒரு ஆர்கனல் கிடைக்குமா? நியூக்ளியஸ்ல இருந்து ஒரு ஆர்கனல் கிடைக்குமா? இப்படி ஒரு ஆர்கனல் கிடைக்குமா? நியூக்ளியஸ்ல இருந்து ஒரு ஆர்கனல் கிடைக்குது, ரைட்? What is this organelle? This organelle is nothing but endoplasmic reticulum, ரைட்டா? This organelle is called endoplasmic reticulum. இந்த endoplasmic reticulumல யார் இருக்கா? ரைபோசோம்ஸ் இருக்கா, ரைட்டா? இது இல்லாம பிளான்ட் செல்ல யார் இருப்பான்னு சொன்னேன்? பிளான்ட் செல்ல குளோரோபிளாஸ்ட்னு ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னேன். ஓகே, இது இல்லாம பிளான்ட் செல்ல யார் இருக்கா? குளோரோபிளாஸ்ட். ஓகே, குளோரோபிளாஸ்ட். இப்போ இந்த குளோரோபிளாஸ்ட்லயும் யார் இருக்காங்களா? ரைபோசோம் இருக்காங்க. அப்படின்னா பிளான்ட் செல்ல ரைபோசோம் எத்தனை பிளேஸ்ல இருக்காங்க? அனிமல் செல்ல ரைபோசோம் எத்தனை பிளேஸ்ல இருக்காங்க? That is what the question is. புரியுதா? Right? In plant cell they are present in 3 places. What are they? One is in cytoplasm, one is endoplasmic reticulum, another one is chloroplast. So plant cell ல 3 இடத்துல இருக்காங்க. Okay, அதுவே animal cell எடுத்துக்கிட்டோம்னா they are present in only 2 regions. One is in cytoplasm, another one is endoplasmic reticulum. So they are present only in 2 regions. I hope this one is clear. I didn't say plant cell-க்கும் animal cell-க்கும் இருக்கிற ஒரே டிஃபரன்ஸ் செல் வால் மட்டும் தான் சொல்லல. ஆக்சுவலா பிளான்ட் செல்ல மட்டும் தான் செல் வால் இருக்குன்னு சொன்னேன். ஓகே, சோ இப்போ நீங்க ரெண்டு செல் பாக்குறீங்க, பிளான்ட் அண்ட் அனிமல் செல் பாக்குறீங்க. இதுல எது பிளான்ட் செல் எது அனிமல் செல் கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நீங்க எதை வச்சு ஈஸியா கண்டுபிடிக்கலாம்னா செல் வால் வச்சு ஈஸியா கண்டுபிடிக்கலாம். பிகாஸ் ரெண்டுத்துலயுமே செல் மெம்பரின் இருக்கு, ஆனா ஒண்ணுத்துல மட்டும் தான் செல் வால் இருக்கும். பிளான்ட் செல்ல மட்டும் தான் செல் வால் இருக்கும், அனிமல் செல்ல செல் வால் இருக்காது. ஓகேவா, ரைட்? சோ டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நிறைய விஷயத்துல கண்டுபிடிக்கலாம். பிளான்ட் செல்ல குளோரோபிளாஸ்ட் இருக்கும், அனிமல் செல்ல சென்ட்ரியோல் இருக்கும், ஒரு சென்ட்ரோசோம் இருக்கும். ஓகேவா? சோ இப்படி நீங்க டிஃபரெண்ட் வேஸ்ல நீங்க பிளான்ட் அண்ட் அனிமல் செல்ல கண்டுபிடிக்கலாம். ஈவன் ஷேப் வச்சு கூட கண்டுபிடிக்கலாம். ஐ டென்ட் மென்ஷன் எனிவேர் லைக் செல் வால் தான் டிஃபரன்ஸ்னு சொல்லிட்டு. ஓகே, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் கிருத்திகா. யா, ஃபைன். So cell differ greatly in size, shape and activities. So என்ன சொல்ல வந்த நான் திருப்பி நம்மளுடைய செல் தியரியில நம்ம ஒரு பாயிண்ட் படிச்சோமா, லைக் ஸ்லீடனா இருக்கட்டும், ஸ்வானா இருக்கட்டும், they found different type of cells in plants and animals. Okay, what is a different type of cells? That means they have lot different varieties. Okay, எப்படி? Based on size, shape and their activities. For example, இப்போ நம்மளுடைய லிவர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லிவர் என்ன வேலை செய்தோ அது ஆக்சுவலா அந்த லிவரோடைய வேலை கிடையாது, அந்த லிவரோடைய செல்லுடைய வேலை. ஓகே, the name of the cell which is produced, the liver is made up of a cell called as hepatic cell. ஓகே, அந்த செல்லுக்கு பேர் என்ன? ஹெப்பாட்டிக் செல். அப்ப அந்த ஹெப்பாட்டிக் செல்லோடைய ஃபங்க்ஷன் தான் லிவருடைய ஃபங்க்ஷன். காட் இட்? அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிட்னி இருக்குன்னு வச்சுக்கோங்க. கிட்னி அப்படின்றது ஒரு ஆர்கன். அந்த கிட்னி ஆர்கன் எதனால் ஆயிருக்கு? இட் இஸ் மேட் அப் ஆஃப் நெஃப்ரான் செல். அப்ப நெஃப்ரான் செல்லுடைய ஃபங்க்ஷன் தான் கிட்னி செல்லுடைய ஃபங்க்ஷன். காட் இட்? அப்போ செல்லுடைய ஆக்டிவிட்டி பேஸ் பண்ணியும் டிஃபர் ஆகும்னு சொல்றாங்க. சைஸ் டிஃபர் ஆகும், ஷேப் டிஃபர் ஆகும், ஆக்டிவிட்டி அதோடைய ஃபங்க்ஷன்ஸும் டிஃபர் ஆகும். ஓகேவா, ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் மைக்கோபிளாஸ்மான்றது என்னது? விச் இஸ் கால்ட் அ ஸ்மாலஸ்ட் செல். மைக்கோபிளாஸ்மான்றது என்னது? ஃபர்ஸ்ட்லி இட் இஸ் அ பாக்டீரியா. மைக்கோபிளாஸ்மா என்னதுமா? இட் இஸ் அ பாக்டீரியா.
Okay, and which is the smallest cell are only 0.3 micrometer in length, while bacteria are 3 microns. Yeah, could be 3 to 5 microns. Okay, fine. என்ன சொல்றாங்க, இப்போ நம்ம வந்து செல்ல வந்து சைஸ் வாரியா பிரிக்கிறோம். ஓகே, செல் varies based on size. ஃபர்ஸ்ட் சைஸ் பேஸ் பண்ணி பார்க்கும் பொழுது நார்மலா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ரெண்டு டைப்பா பிரிச்சுக்கோங்களேன். லெட்ஸ் சே பாக்டீரியா ஒரு செல்லு, பிளான்ட் ஒரு செல்லு, அண்ட் அனிமல் ஒரு செல்லு. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள், இல்ல இதெல்லாம் வேண்டாம் சாரி, ஒரு பாக்டீரியா எடுத்துக்கிட்டு வச்சுக்கோங்களேன். பாக்டீரியா அப்படின்றதுல ரெண்டு டைப் ஆஃப் பாக்டீரியா இருக்கு. ஒன் இஸ் ஆர்கிபாக்டீரியா, another one is Eubacteria. We'll study this, right? One is Archaebacteria, another one is Eubacteria. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா let's say இந்த Archaebacteriaன்றது ஒரு ஹார்ஷ் கண்டிஷன்ல வளரக்கூடிய ஒரு பாக்டீரியா. ஹார்ஷ் கண்டிஷன்ல வளரக்கூடிய பாக்டீரியா, இது நார்மல் கண்டிஷன்ல வளரக்கூடிய ஒரு பாக்டீரியா. ரைட்டா? இவங்க ரெண்டு பேருக்குமே என்ன தேவைன்னு பாத்தீங்கன்னா let's say consider ஆக்சிஜன்றது ஒன்று தேவை. ஓகேவா? இப்போ இதுல இருந்து கம்ப்ளீட்லி வேறுபட்டு இன்னொரு டைப் ஆஃப் பாக்டீரியா இருக்கு, which I call it as mycoplasma. ஓகே, இந்த மைக்கோபிளாஸ்மா இவங்க எங்க they can also survive without oxygen. அப்ப பாத்தீங்கன்னா மூணு பேருமே பாக்டீரியா தான், எல்லாருமே பாக்டீரியா தான். இவங்களுடைய சைஸ் என்னவாமா, மைக்கோபிளாஸ்மாவுடைய சைஸ் என்ன, 0.3 மைக்ரோமீட்டர் or microns, 0.3 micrometer or microns, right? பாக்டீரியா இவங்களை விட்டு other than this இவங்களுடைய சைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாக்டீரியாவுடைய சைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா they are nearly 3 to 5 micrometer or microns. புரியுதா? ரெண்டு பேருமே பாக்டீரியா தான். நீங்க மைக்ரோபிளாஸ்மா பாக்டீரியா சொன்னீங்க சார், திருப்பி இங்க பாக்டீரியால 3 to 5 மைக்ரான் இருக்கு, என்னது அப்படின்னா ரெண்டுமே பாக்டீரியா தான். ஓகே, பாக்டீரியாஸ்ல ரொம்ப காமனான டைப் இஸ் 3 to 5 மைக்ரான். ஓகே, அதுல ஒரு யூனிக் டைப் இருக்கு which is mycoplasma, which is the smallest cell. இதுதான் நான் என்ன சொல்றேன், smallest cell ன்னு சொல்றேன். புரியுதா? இன்னும் டீப்பா உங்களுக்கு சொல்லணும்னா இந்த இடத்துல உங்களுக்கு டயக்ராம் ஒன்று இருக்கா, இங்க பாருங்க. ஓகே, actually they deleted it. யா, இங்க இருக்கு. யா, எஸ். டிபிக்கல் பாக்டீரியாவுடைய சைஸ் இதுல பாருங்க. டிபிக்கல் பாக்டீரியாவுடைய சைஸ் 1 to 2 மைக்ரோமீட்டர், PPLO 0.1 மைக்ரோமீட்டர், வைரஸ் 0.02 to 0.2 மைக்ரோமீட்டர். அப்போ யூகாரியோட்டிக் செல்லோட சைஸ் பாருங்க, யூகாரியோட்டிக் செல்லோட சைஸ் வந்து 10 to 20 மைக்ரோமீட்டர். அப்ப என்ன பண்ணலாம்னா இன்னும் நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணலாமா, இது அப்படியே எழுதிக்கோங்க, ரைட்? செல் பேஸ்ட் ஆன் சைஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் prokaryote and eukaryote, right? What is the typical size of a eukaryote? ஒரு யூகாரியோட்டோட typical cell size என்ன, இங்க இருக்கு பாருங்க, 10 to 20 மைக்ரோமீட்டர், ரைட்டா? எழுதிக்கலாமா, which is 10 to 20 மைக்ரோமீட்டர் யூகாரியோட். அதே ஒரு டிபிக்கல் ப்ரோகாரியோட், ஏன்னா ப்ரோகாரியோட்னா நான் இங்க யார நான் சொல்லுவேன், I call it as bacteria. ஒரு டிபிக்கல் பாக்டீரியாவுடைய சைஸ் என்ன, 1 to 2 மைக்ரோமீட்டர், 1 to 2 மைக்ரோமீட்டர், ரைட்டா? இப்போ இந்த பாக்டீரியாவை இன்னும் நான் என்ன பண்றேன், டிஃபரன்ஷியேட் பண்றேன். என்னது, ஒன் இஸ் ஆர்கிபாக்டீரியா, ஒன் இஸ் யூபாக்டீரியா, ஒன் இஸ் மைக்கோபிளாஸ்மா, இன்னொரு டைப் இங்க கொடுத்துட்டாங்க PPLO. ஓகே, இப்போ பாருங்க, PPLOன்றது மைக்கோபிளாஸ்மாவோட ஒரு டைப். இப்படி வச்சுக்கலாமா, இல்லைன்னா இப்படி போட்டுங்க. மைக்கோபிளாஸ்மா உடைய இன்னொரு டைப், a type of mycoplasma is PPLO. What is PPLO? Pleuro pneumonia
like organism. Pleuropneumonia like organism. Sizes பாருங்க, இவங்களுடைய size என்னன்னு சொன்னேன்? Archibacteria and Eubacteria இவங்களுடைய size என்னன்னு சொன்னேன்? It is 3 to 5 micrometer. Okay, Mycoplasma உடைய size என்னன்னு சொன்னேன்? It is 0.3 micrometer. PPLO உடைய size என்ன? 0.1 micrometer. See, எவ்வளவு சின்னதா போயிட்டு இருக்கு பாருங்க. புரியுதா? Right? It is 0.1 micrometer. இது எல்லாத்துலயுமே இதை விட less than ஒரு செல், ஒரு வைரஸ் உடைய சைஸ் என்ன? 0.02 micrometer. வைரஸ் உடைய சைஸ் என்ன? 0.02 micrometer. இப்போ இந்த சைஸஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. இதை வச்சு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன், ரைட்? ஓகே, இந்த 4 ஆப்ஷன்ல find odd one out, with respect to cell type. Find odd one out. Yes, Talabadi dance. பேர் சொல்லுங்க. I am a new student. Yes, give your name. What is the answer, ma? Find odd one out with respect to the cell type. What is the answer? Mycoplasma, eukaryotic cell, virus and archibacteria. What can be the answer? Sabarinath. Good, Sabarinath சொல்லுங்க. Yes, Kirtana, Tahim, Sanjay, Adesh, Shankar, you can all answer this question. What is the answer for this? Find the odd one out. சொல்லுங்க. எல்லாருக்கும் செஷன் லைக் பண்ணிட்டீங்களா? உண்மையாவே செஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, there is no compulsion. Okay, but you can share the session. Okay, அது ஒரு compulsion தான், because we cannot continue with just 8 or 10 students, right? Okay, we need more students to watch this. Okay, so அதனால நிறைய ஷேர் பண்ணுங்க. So support us. Yeah, come on guys, what is the answer? என்னடா யாருமே ஆன்சர் பண்ணல? What is the answer? Answer is virus. Yes. Kirtana's answer is correct. Virus. Because na cell type base பண்ணி கேக்குறேன். Virus is not even a cell. Okay, fine. இப்போ இதே question, let's say find the odd one out with respect to smallest cell. Or இப்படி வச்சுக்கலாமா? Which one is the smallest cell? Among the following, which one is the smallest cell? Answer me. Among the following, which one is the smallest cell? Options அதேதான். Yeah. Hey, bacteria and option archibacteria va? Mycoplasma, archibacteria. Sabarinath, you can give any one answer, ma. Yes, which one is the smallest cell? Yeah, ingame answer enna? Answer is Mycoplasma, because இவங்களோட size என்னப்பா? 0.3 micrometer. இவங்களுடைய size 10 to 20 micrometer. இவங்களுடைய size 3 to 5 micrometer. இவங்களுடைய size 0.02 micrometer. ஆனா நான் இவங்களை என்னவா கன்சிடர் பண்ணல? செல்லாவே கன்சிடர் பண்ணல. Okay, so answer is Mycoplasma. Okay, Kirtana, don't ever think maybe. Okay, maybe என்ற ஆப்ஷன் இங்க கிடையாதுமா. Okay, you should give a confirmed answer. Okay, don't consider maybe. Yeah, okay, fine. So based on the size, we will get such type of questions.
ஓகேவா? ரைட். அண்ட் பேஸ்ட் ஆன் த சைஸை வச்சு நம்ம என்ன சொல்றோம்? லார்ஜஸ்ட் செல் சொல்றோம். which one is the largest cell? ostrich egg. okay, multicellular organismsல ஷேப் வருது RBC and nerve cell which is the longest cell, and their shape, they may be disc shape, polygonal, columnar, cuboidal, thread like or even irregular shapes இருக்கு. for example இதுல பாருங்க, RBC என்ன ஷேப்? round and biconcave shape. okay, round and biconcave. இதோட diameter எவ்வளவுனா 7 micrometer. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. okay, இதோட diameter எவ்வளவு? 7 micrometer. ரைட்டா? ரைட். அதே மாதிரி white blood cells இவங்களுக்கு என்ன இல்ல? they are irregular in shape. they are amoeboidal or even sometimes they are irregular in shape. okay, இவங்க பாருங்க columnar epithelial cell. இது வந்து நம்மளுடைய tissue. இது என்ன? இது வந்து tissue, columnar epithelial, which is long and narrow. nerve cell பாருங்க, which is the longest one, which is branched and long. அதாவது இங்க இருந்து தனியா இப்படி பிரியுது பாத்தீங்களா? இத தான் நம்ம என்ன சொல்றோம்? branched ன்னு சொல்றோம். they are branched and they are long. okay, so longest cell என்னது? nerve cell. இது பாருங்க trachea. இது என்னது? இது xylem. trachea is the cell of xylem, right, which is elongated. okay, which is elongated. and the last one mesophyll cell பாருங்க, இது எங்க இருக்கும்? this is present in leaf, and இதுல இருக்க அந்த dots line அது, which is nothing but chloroplast. and the dots line அது chloroplast. okay va, fine. என்ன ஷேப்ல இருக்காமா? round and oval ஷேப்ல இருக்காமா. so shape can be different. okay, so இதுதான் வந்து இங்க சொல்றாங்க. so செல்லோடைய வேரியேஷன் எதை பேஸ் பண்ணி இருக்கு? சைஸ் பேஸ் பண்ணி இருக்கு, ஷேப் பேஸ் பண்ணி இருக்கு, அதோடைய what is that, size, shape and other activities. yeah, it is based on size, shape and activities. yes, yeah, puriyudha? fine. so with this I'm just winding up today's session. I hope like இப்ப வரைக்கும் நம்ம படிச்ச ஒவ்வொன்றும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். கரெக்டா? ரைட். prokaryotic cell இருந்து will continue tomorrow. okay, I hope each and every single point is like very clear for you. yeah, fingertipல வந்துருச்சா? so இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா, I will try to share a DPP now. உங்களுக்கு வாட்ஸ்அப் கம்யூனிட்டில உங்களுக்கு ஷேர் பண்றேன். those who didn't join in the WhatsApp community, join this WhatsApp the community through the link. அந்த லிங்க் வந்து இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் இருக்கு. அந்த லிங்க்ல போயிட்டு நீங்க வாட்ஸ்அப் கம்யூனிட்டில ஜாயின் பண்ணிக்கோங்க. I will be sharing a DPP today. இதை முடிச்ச உடனே நான் இன்னும் ஒரு half an hour டைம்ல உங்களுக்கு ஒரு DPP கொடுப்பேன், which is only till here. அதாவது இது வரைக்கும் தான். இதுல இருந்து என்னென்ன மாதிரி பாசிபிள் क्वेश्चंस வரும்ன்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். okay, so try to complete it, and I hope the session was very informative and useful. சும்மா unnecessary-ஆ பேசுறதெல்லாம் கிடையாது. okay, hi bye சொல்ற டீம் நாங்க கிடையாது. we do things for favor of students. okay, and I believe tomorrow live time will be 6 p.m. tomorrow's live time will be 6 p.m. every day. live starts at 6 p.m. till 8 p.m. okay, இன்னைக்கு நான் 20 minutes extra எடுத்துருக்கேன். no issues. fine, thank you so much guys. thank you all, and we'll meet you again